ஓம் சாந்தி. முரளி டேட்டு இது அபேக்தவாணி. ஒரிஜினல் டேட்டு 26/1/70, 26/1/1970. 70வது வருஷத்துல பாபா சொன்னது. நினைவு யாத்திரையினுடைய சம்பூர்ண ஸ்திதிங்கிறது ஒரு நம்மளோட மனோநிலை. இப்போ பாபாவோட நினைவு யாத்திரை மெடிடேஷன் சொல்றோம், அது நினைவு யாத்திரைன்னு சொல்றோம். அது சம்பூர்ணமான ஸ்திதி அப்படின்னா நல்ல ஒரு முழுமையான மனோநிலையை உருவாக்குவது எப்படி, இதுதான் டாபிக். பாபா சொல்றாரு, பாப்தாதாவும் இங்க அமர்ந்திருக்கிறார், நீங்களும் அமர்ந்திருக்கிறீங்க. ஆனா பாபாவுக்கும் நமக்கு இடையில என்ன வேறுபாடு இருக்குது? இப்ப மவுண்ட போனா பாபா மீட் பண்றீங்களா? அப்ப மீட் பண்ணும்போது பாபாவும் வராரு, நம்மளும் போறோம், 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப 2 பேருக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதான்னு கேட்கிறாரு. முன்னாடி சாக்கார உருவத்துல வந்து என்னன்னா பிரம்மா பாபா உயிரோடு இருக்கும் போது அப்போ பாபா வந்துட்டு இருந்தார். இப்போ வந்து சிவபாபா இருக்கிறாரு, பிரம்மாபா 2 பேருமே இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்ப 2 பேர் வரும்போது நமக்கு என்ன உணர்வு ஏற்படுது? இப்ப சாக்காரத்தில் வரும்போது சிவபாபா பிரம்மாங்கிற உடம்ப கடனா லோனா வந்து வாங்கியிருந்தார், அது நமக்கு தெரியும். அதெல்லாம் கொஞ்ச நேரம் டெம்பரவரி யூஸ் பண்றாரு. இப்போ வந்து பிரம்மா பாபா சமமானதுனால 2 பேருடைய அனுபவம் இங்கிறது நமக்கு ஏற்படுது. பாபா சொல்றாரு, இப்போ ஒரு கெஸ்ட் வர்றேன் அப்படின்றாரு. பரந்தாபத்திலிருந்து இது என்னோட வீடு கிடையாது, என்னோட உலகமும் கிடையாது, நான் ஒரு கெஸ்டா வரேன். அதே மாதிரி நீங்க கூட உங்களை ஒரு கெஸ்ட் மாதிரி நினைக்கிறீங்களா? பாபா இதுவரை சொன்னது என்னன்னா, பாப்தாதா வர்றாரு, நம்மளும் தான் பாபா மீட் பண்ண போறோம். ஆனா 2 பேருக்கும் அவர் மேல இருந்து வர்றாரு, நம்மளும் இங்க இருந்து போறோம். பாபா பிரம்ம உடம்புல வந்து நம்ம சாக்காரத்துல சொல்லும் போது எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, அதே மாதிரி பிரம்ம பாபா அபேக்தமான பின்னாடி 2 பேருமே சிவபாபா பிரம்ம பாபா சமான் ஆனதுனால அவர் 2 பேருமே தாதி உடம்புல வரும்போது எந்த ஒரு அனுபவம் ஆகுது. பாபா சொல்றாரு, நான் ஒரு கெஸ்ட் மாதிரி வர்றேன்டார், விருந்தினர். அப்ப நம்மளையும் விருந்தினராகத்தான் வந்திருக்கிறோம். ஆனா அது கேட்கிறாரு, எப்பவுமே கெஸ்ட் வர்றாங்கன்னா அப்படியே டேரா போட்டு அங்கேயே இருக்க மாட்டாங்க. வந்தாங்க, எதுக்காக வந்தாங்களோ அது வேலை முடிச்சா கிளம்பிடுவாங்க. அப்போ பாபா சொல்றாரு, அவர் எப்படி வந்துட்டு போறாரோ அதே மாதிரி வந்த மாதிரி என்ன பேசணுமோ என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிட்டார். அது புத்தி யோகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. உங்களோட நடைமுறையில நேரடியான அனுபவம் இப்ப நமக்கு இருக்குது. இன்னொரு சரீரத்துல பிரவேசம் செய்யறது எப்படி ஒரு காரியத்தை செய்யணுங்கிறது சாக்காரத்துல எப்படி பாப்தாத வந்து ஒரு காரியம் பண்றாரு. அப்ப அது நம்மளும் வந்து ஆத்மா பரிணாமத்துல இந்த உடம்புல பிரவேசம் ஆயிருக்கிறோம். ஒரு அவதார மூர்த்திங்கிற கான்சியஸ் எப்பவுமே நமக்கு இருக்கணும் அப்படின்றார். ஒவ்வொரு நாளுமே கூட குழந்தைகளாக நீங்க இந்த சமமான ஸ்திதிய அனுபவம் செஞ்சுட்டு வருவீங்க. வரக்கூடிய காலகட்டம் போக போக பாபாவுக்கு சமமாக, அதாவது இந்த உலகம் நம்மளுடைய இது கிடையாது, நானும் இந்த உலகத்தை சார்ந்தவன் கிடையாது, பாபா மேல இருந்து வர்ற மாதிரி நான் இந்த உடம்புல இருந்தாலும் கெஸ்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னா பாடியிலிருந்து விடுபட்ட ஸ்டேஜ். இந்த உடம்புல நான் கிடையாது, இந்த உலகம் என்னோட இல்லைங்கிற மாதிரி. இப்போ பாபா சொல்றாரு, அந்த மாதிரி மனோநிலை வந்து வரக்கூடிய சமயத்துல உங்களுக்கு அனுபவம் ஆகும். ஒரு காரியம் பண்றதுக்காக இந்த உடம்ப நம்ம கடனா எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிரம்மபாவை எப்படி சிவபாவை எப்படி பிரம்மா உடம்பு லோனா எடுத்திருக்கிறேன்னு சொல்றாரோ அதே மாதிரி ஆத்மா நான் கூட இந்த உடம்ப லோனா எடுத்திருக்கிறேன், இந்த உடம்புல ஒரு கெஸ்டா இருக்கிறேன், அந்த ஃபீலிங் ஏற்படணும்ன்ற. அது போக போக இந்த பயிற்சி செய்யும் பொழுது அந்த நிலை ஏற்படும். பயிற்சி செஞ்சா வரும். அப்போ ஒரு காரியம் பண்றதுக்காகத்தான் இந்த உடம்பு எடுத்திருக்கிறேங்கிற அனுபவம்ங்கிறது ஏற்படும். எதுவரை நம்மளை விருந்தாளி கெஸ்ட்ன்னு நம்ம உணரலையோ அது வரையும் நம்ம பற்றற்ற நிலை. அப்படின்னா புத்தி எங்கேயும் மாட்டாம இருக்கணுங்கிறது நடக்காத காரியங்கள் சரிங்களா? கெஸ்ட் நம்ம ஒரு வீட்டுக்கு புதுசா ஒருத்தரை பார்க்க போறோம், அது பெரிய வீடா இருக்கலாம், சாதாரண வீடாகவும் இருக்கலாம். அங்க சோபா இருக்கும், அந்த டீப்பா இருக்கலாம், அங்க இருக்கிறது எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா எதையுமே நம்ம சொந்தம் கொண்டாட மாட்டோம். அந்த சேர் யூஸ் பண்ணுவோம், டேபிள் யூஸ் பண்ணுவோம், டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுவோம். அங்கேயே தான் ஸ்டே பண்றாங்க 1 or 2 days அந்த காட்டில கூட யூஸ் பண்ணலாம்.
ஆனா எது எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தா கூட அதை யூஸ் பண்ண புத்தியில இருக்கும். இது இன்னொருத்தரோட வீட்டோட இது அவங்களோடது. நான் கெஸ்டா வந்திருக்கிறேன் அப்படின்னு. அதே போலத்தான் நான் இந்த உடம்புக்கு கெஸ்டா இருக்கிறேன். இப்போ உண்மையாலுமே ஸ்தூல ரீதியில எனக்கு வீடு இருக்குது. அங்க பொருட்கள் எல்லாம் இருக்குதுன்னா, நான் இங்க கெஸ்டா வந்திருக்கிறேன். தங்கிட்டு போற மாதிரி. இப்ப எங்கேயாவது ரூம்ஸ் எல்லாம் 1 ஆர் 2 டேஸ் தங்கிட்டு போறீங்களா? அது போல. அந்த ஒரு இது வந்தா தான் நமக்கு பற்றுங்கிறது இல்லாம இருக்கும். கெஸ்ட்டுன்னு உணரணுமா இல்லைங்களா? இந்த உடம்புக்கு நான் கெஸ்ட் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் மீதி எல்லாத்துக்கும் கெஸ்டாட்டு பற்றெல்லாம் நீக்க முடியுது. பாபா சொல்றாரு, அவங்களோட ஸ்திதியில எந்த மாதிரி சிறப்பு காணப்படும், யார் வந்து தன்னை கெஸ்டா நினைக்கிறாங்களோ, அவங்க மனநிலையில எந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு டேலண்ட் தென்படும் அப்படின்னா, அவரோட பேச்சு நடத்திலிருந்து அவரோட தனிப்பட்ட ரீதியில, விடுபட்ட ரீதியா அனுபவம் பண்ண முடியுமா? எல்லாரும் கூடயும் இருப்பாங்க. பிரம்மா பாபா காட்டுவாங்க. எல்லாரும் கூடயும் இருப்பாங்க. திடீர்னு அவங்க இல்லாத ஃபீலே ஏற்படும். அவர் பாபா இப்ப இல்ல, இங்க இல்ல. அதுக்கப்புறம் திருப்பி கான்சியஸ்ல இருப்பாரு. ஆனாலும் இங்க என்ன நடந்ததோ அதுவும் தெரியும். கூடவே விடுபட்டு இருப்பார். அதே மாதிரி இங்க இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி விடுபட்ட நிலை என்ன பண்ணுதுன்னா, இந்த உலகத்துல பலவிதமான காட்சிகள் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது, கேட்க வேண்டியதா இருக்குது. அதனால எதுவுமே உள்ள போகக்கூடாதுன்றார். அப்போ அந்த அளவுக்கு உள்ள பிஸியாவும் நல்லா ஃபுல்லா இருக்கணும். வேற எந்த விஷயங்களும் உள்ள போகிறதுக்கு இடமே இருக்கக்கூடாதுன்றார். அப்போ பாபா என்ன சொல்றாருன்னா, இத வந்து நம்ம அனுபவம் பண்ண பத்தாது. நம்ம எந்த அளவுக்கு இதுல ரொம்ப உயர்ந்த நிலை உக்ரம் அப்படின்னா எல்லாத்துக்கும் விடுபட்ட மேலான நிலை. அந்த நிலையில இருக்கும்போது மத்தவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. இவங்க இந்த உலகத்துல சார்ந்தவங்க கிடையாது. இவங்க ஒரு அவதாரமா வந்திருக்காரு. உலக நன்மைக்காக வந்திருக்கிறாங்கங்கிற அந்த ஃபீலிங் அவங்களுக்கு ஏற்படும். எந்த அளவுக்கு நமக்கு உயர்ந்த ஸ்திதி, மனோநிலை. அந்த மனோநிலைங்கிறது ஆத்மாவோட 7 குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா? அந்த கான்சியஸ்ல இருக்கலாம். இல்ல நிறைய சுயமரியாதை, சோமான், செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லுவாங்க. பாபாவோட கண்ணின் மணியா இருக்கிறேன், மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்கிறேன், அப்புறம் பாபாவோட ரைட் ஹேண்டா இருக்கிறேன் நானு, பாபா என் கண்ணுக்குள்ள இருக்கிறாரு இல்லைங்களா? அப்ப உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறேன், பாபா என்னை உலகத்துக்கு எக்ஸாம்பிளா வச்சிருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுயமரியாதை நிலைச்சிருந்து அந்த மனோநிலை நல்ல உயர்ந்ததாக வச்சுக்கணும்னாரு. எந்த அளவுக்கு மனநிலை உயர்ந்ததா இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து விடுபட்ட நிலையும் நமக்கு அனுபவம் ஆகும். இப்ப எல்லாமே விடுபடக்கூடிய சமயம். விட்டால் விடுபடும் அப்படிம்பார். எதுவரையும் நம்ம வந்து நம்மளாதான் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம். எதுவுமே நம்மள பிடிச்சு வைக்கல. நம்மதான் புத்தி தான் அங்கேயும் மாட்டிட்டு கிடக்குது. இப்ப அதை நீக்கணும். பாபா சொல்றாரு இந்த உடம்புல இருந்தா கூட இல்லாத நிலை அதுதான் உட்காம். அது மேலான உயர்ந்த நிலை அப்படிம்பாங்க இல்லைங்களா? அந்த ஒரு மனோநிலை அடைய வேண்டும். உடம்பு வேறு ஆத்மா வேறுங்கிறது உணரணும் அப்படின்றார். அப்போ உடம்பு வேறு ஆத்மா வேறுன்னு மனப்பாடம் பண்றது கிடையாது. அடிக்கடி கண்ணுல பார்க்கணும். நான் ஆத்மா இதை கண்ணு மூலமா பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து இப்ப நைட்டு 9:30 மணிக்கு மேல ஆகுது. இப்போ வரையும் எத்தனை முறை நான் வந்து நான் ஆத்மா இந்த கண்ணு மூலமா தான் பார்க்கிறேன். அப்படிங்கிற எண்ணம் வந்தது. இத காது மூலம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த எண்ணங்கள் எப்போ வந்தது இல்லைங்களா? ஒவ்வொரு அங்கங்களையும் பிரிக்கணும். கண்ணுல இருந்து பிரிக்கணும். இந்த கண்ணு நான் பார்க்கிறேன், கண்ணு கிடையாது. காது மூலமா கேட்கிறேன், காது கிடையாது. வாய் மூலம் பேசுற வாய் கிடையாது. கைகள் மூலமா காரியப்படுற இது கைகள் கிடையாது. ஒரு வண்டிக்கு எல்லா ஸ்பார் பேட் சேர்ந்தது ஒரு வண்டி மாதிரி இந்த ஐம்புலன்களும் சேர்ந்தது உடம்பு. இந்த உடம்புக்கு எஜமான நான் ஆத்மா. அப்போ இந்த உடம்புல இருந்து ஒவ்வொரு உறுப்புகள்ல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கணும். அப்ப யாருக்கு அந்த அளவுக்கு உடம்பு வேற உயிர் வேறங்கிறது பிரிக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் ஆத்மா அபிமானி அசரீரி நிலைங்கிறது. அசரீரின்னா சரீரத்தை கடந்த. அப்ப சரீரத்தை கடந்த அப்படின்னா சரீரத்துங்கிற உணர்வு எது எதுலெல்லாம் இருக்குதோ அதில் இருந்து நமக்கு நம்மளே சொல்லி வச்சு புத்தி பிரிக்கிறோம். கண்ணு கிடையாது, கண்ணு வேற நான் வேற, காது வேற நான் வேற. நானுங்கிறது யார்? ஆத்மா தான் இல்லைங்களா? அப்ப இது எல்லாம் பிரிச்சு பிரிச்சு ஒரு வண்டியில உட்கார்ந்தா வண்டி வேற நான் வேற இந்த ஃபீலிங் இருக்குதோ, ஒரு வீட்டுல ஒரு சேர்ல இப்ப நீங்க உட்காந்துக்கிறீங்க. ஆனாலும் இந்த வீடு வேற நான் வேற இது எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குதோ, அதே மாதிரி ஆத்மா நான் இந்த உடம்புல இருந்தாலும் உடம்பு வேற நான் வேற இங்க உட்கார்ந்து இருக்கிறேங்கிற அனுபவம் ஏற்படணும். நானே உட்காரல. நான் ஆத்மா இந்த உடல்ல உட்கார வச்சிருக்க உட்கார்ந்து வச்சு.
இதுதான் நினைவு யாத்திரையினுடைய சம்பூர்ண ஸ்திதி, முழுமையான மனோநிலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா நிராகார், சிவபாபா நிராகார், நானும் அந்த கான்சியஸில் இருப்பது. பாபா சொல்றாரு, யோகத்தினுடைய பிராக்டிக்கல் சித்தி சொர்க்கம். யோகத்தோட பிராக்டிக்கல் சித்தி அப்படின்னா, சித்தினா வெற்றி இல்லைங்களா? அப்ப இந்த நிலை வரும்போது நமக்கு வெற்றிங்கிறது தானாகவே கிடைச்சிடும். பாபா இதையும் புரிய வைக்கிறாரு. பேசிட்டு இருக்கும் போதே பற்றற்ற ஸ்திதி உங்களை ஈர்க்கணும். அப்படின்னா யாருகிட்ட பேசிட்டு இருந்தாலும் அங்க எந்த ஒரு பொருளா இருக்கலாம், அது சாப்பிடுற பொருளா இருக்கலாம், இல்ல மனுஷனா இருக்கலாம், வேற எதா இருக்கலாம். ஆனாலும் பாபா என்ன சொல்றாரு, நமக்கு அதுல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மனோநிலை நம்மள ஈர்க்கப்படணும்ன்றார். அதாவது இந்த உலகத்துல எதற்கும் வசமாகாத நிலை. அப்ப நமக்கு விடுபட்டு பரந்தாமத்துல சுதந்திரமாக, அமைதி ஸ்வரூபமாக, சக்தி ஸ்வரூபமாக இருக்கிற அது நம்மளை ஈர்க்கப்படணும். அதுதான் உயர்ந்த மனோநிலை. அதாவது நம்மளா நினைச்சுக்கிறது ஒண்ணு வேற, நமக்கா அனுபவம் ஏற்படுறது வேற. அனுபவம் எப்ப ஏற்படும்? அதை நினைச்சு நினைச்சு பிராக்டிஸ் பண்ணும்போது அந்த அனுபவம் ஏற்படுது. பாபா சொல்றாரு, யார் என்ன சொன்னாலும் நமக்கு அவசியம் இல்லாதது கேட்கவே இல்லை, கேட்கலேன்னு என்ன இருக்குமோ அந்த நிலை ஏற்படணும்ன்ற. அப்ப அந்த மாதிரி உணர்வு மற்றவங்களுக்கும் ஏற்படணும். அப்படின்னா இவங்க கிட்ட நாம இதெல்லாம் பேசினா கேட்க மாட்டாரு, அவருக்கு இது விருப்பம் கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு ஏற்படணும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட வந்து அந்த தேவையில்லாத விஷயங்களோ, இல்ல அவங்கள பத்தியோ, இல்ல வேற எதையோ நமக்கு சொல்ல மாட்டாங்க. அவசியம் இல்லாத யார் சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்ப அந்த மாதிரி மனோநிலை அவங்களுக்கு ஏற்படணும். எந்த பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு போயிட்டு எல்லா குப்பையும் கொண்டாந்து ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அப்ப அவரோட மனோநிலை எப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்ப எந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்மளோட ஸ்திதி, நமக்கு விருப்பம் எப்படி இருக்குதோ அந்த விருப்பங்கள் தான் நிறைவேறும். நமக்கு விருப்பம் இல்லைன்னா மத்தவங்க நம்ம கிட்ட அந்த விஷயங்கள் பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கணும், நான் இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு இருக்கிறதுக்கு முயற்சி செய்யறேனா, எனக்கு அதுல விருப்பம் இருக்குதா, அந்த சுகத்தோட டேஸ்ட் அனுபவம் பண்ணியிருக்கிறேனா, இதை பார்க்கணும். இந்த மாதிரி மனோநிலையை தான் கர்மாதீத் அப்படின்னு சொல்றாங்க. கர்மாதீத் அப்படின்னா நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது பிளஸாவும் மாறும், சில சமயத்துல மைனஸாவும் இருக்கலாம். நம்ம செஞ்சது சரியான சில சக்சஸ் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கலாம். ஆனாலும் ரெண்டோட பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதுதான் கர்மாதீத். கர்மாதீத்னா உடலோட பந்தனத்திலிருந்து முக்தி. உடம்பு நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடாது. நம்மளோட பேரு, உருவம். இப்ப பாபா பொதுவா சொல்லும் போது யாருடைய பேர் உருவத்துல மாட்டாதீங்க அப்படிம்பாரு. யாரோட பேர் உருவத்துல மாட்டக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்னோட பேரும் என்னோட உருவத்திலே நான் மாட்டாம இருக்கணும். இதைத்தான் நான் எனதுங்கிற இன்னொரு வார்த்தையில யூஸ் பண்றோம். அப்ப எந்த அளவுக்கு என்னோட பேரு, என்னோட உருவம், நம்மளை பத்தி யாராவது பேசுறாங்க அப்படின்னா, என்னை பத்தியே பேசுறாங்க, ஆமா உங்களை பத்தி தான் அப்படி இப்படி கண்ணாப்பின்னான்னு பேசிட்டு இருக்கிறாங்க, என்னங்க இப்படி உங்களை பத்தி இப்படி பேசுறாரு, நமக்கே ஒரு மாறி ஆயிடுச்சு, நான் வந்துட்டேன் உடனே இது சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா, அப்ப இது கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இப்படியே சொன்னாரு, ஃபர்ஸ்ட் நான் கேட்கிறேன், நான் அப்படிங்கிறேன்னா, இல்ல அது கேட்கறதுக்கு முன்னாடி என்னவோ இது கேட்ட பின்னாடி எனக்கு எஃபெக்ட் ஆகலைன்னா நான் பேரு உருவத்துல அந்த கான்சியஸில் இல்லைன்னு அர்த்தம். யாராவது நம்மளை புகழ்ந்தாலும் அதுல எனக்கு ஒரு சுறுசுறுன்னு ஒரு சுகம் வருதுனாலும் பேர் உருவத்துல தான் இருக்கிறேன். இகழ்ந்தாலும் நம்மளை அவமரியாதைப்படுத்துற மாதிரியே அப்படி இப்படி கேட்டாலும் நேரடியே திட்டாலும் சரி, மறைமுகமா திட்டுறது கேள்விப்பட்டாலும் சரி, அதுலயும் எனக்கு ஏதாவது பாதிக்குதுன்னா அப்பவும் நம்ம எந்த கான்சியஸ்ல இருக்கிறோம்? பாடி கான்சியஸ்ல இருக்கிறோம். அப்படின்னா பாடி உடலோட பந்தனத்தில் இருக்கிறோம். அப்போ இந்த பெயர் உருவத்திலிருந்து விடுபட வேண்டும். அதுதான் முக்தி. கர்மான்னு நம்மளுடைய ஆக்ஷன், செயல்கள். என்ன நாம செஞ்சுட்டு இருந்தாலும் அதோட பாதிப்பு ஏற்படக்கூடாது. யார் கர்மாதீத்தில் இருக்கிறாங்க, அந்த தேக உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க, அந்த பற்று இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கர்மத்தோட கணக்கு எஃபெக்ட் ஆகாது. அந்த அளவுக்கு என்னால பற்றற்று இருக்க வேண்டும். எந்த ஒரு பற்றும் இருக்கக்கூடாதுன்ற. கர்மம் செய்கிறவங்க வேற, கர்மம் வேற. எப்படி ஒரு நடிக்கிறாங்க அப்படின்னா, நடிகர் வேற, நடிக்கக்கூடிய அவங்களோட ரோல் வேற. அப்போ பொதுவாகவே இது நாள் வரை என்னன்னா ரோல் டு ரோல். ரோல் டு ரோல்னா அவங்க பேர் என்ன, அவங்க உருவம் என்ன, அவங்க எந்த உலகத்தில் இருக்கிறாங்க, எங்க பேச படிக்கிறாங்க, எந்த தொழில் பண்றாங்க, இந்த டீட்டெயில் எல்லாம் அது அவரோட ஆத்மாங்கிற ஆக்டர் அந்த உடம்புங்கிற ட்ரெஸ் போட்டு அவர் ரோலை பிளே பண்றாரு.
ஆனா நம்ம என்னன்ட்டா அந்த ரோலே நானு நினைச்சுக்கிட்டோம். நான் என்ன பண்றேன்னு இதுதான் நானு. அவங்க உடம்பு என்னவோ அதுதான் அவங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் என்னவோ அதுதான் அவங்க. இது ரோல். இது நாள் வரைக்கும் ரோல் டு ரோலே பார்த்துக்கிட்டு உண்மை நினைச்சுக்கிட்டேன். இப்ப சங்கமேசல் பாபா வந்துதான் இப்போ சோல் டு சோல். நானும் ஆத்மா, நடிகர். என்னோட ரோல் வேற, என் உடம்பு வேற. அதே மாதிரி என் முன்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்களும் ஒரு ஆத்மா. அவங்களோட உடம்புங்கிற ட்ரெஸ் வேற, அவங்களோட ரோல் வேற, அவங்களோட கேரக்டர் வேற. எல்லாமே வேற வேற இருக்கு. அப்போ அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு இந்த ஒரு கான்சியஸ் நமக்கு இருக்க வேண்டும். கர்மா வேற, கர்மா செய்யக்கூடிய ஆத்மா வேற, ஆத்மா செய்யக்கூடிய இந்த உடல் மூலமாக செய்யக்கூடிய கர்மாக்கள் வேற. இப்போ ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாரு, ரொம்ப டாப் மோஸ்ட் இருக்கிறாரு, சூப்பர் ஸ்டார் வைங்க. அவர் ஒரு பிச்சைக்காரனா வேலைக்காரனா நடிக்கிறாருன்னா அவர் பாட்டுக்கு அந்த நடிக்கும் போது அந்த வயசுல தான் பேசுவாரு. கோடீஸ்வரன் தான் ஒரிஜினல். அவருக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி ஒரு ரோல் இருக்கும். குறைச்சுதான் சாப்பிடுற மாதிரி, சம்பாதிக்கிற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்ப அவர் உண்மையாலுமே பிச்சைக்கார மாதிரியே நடிச்சுக்கிட்டு இல்ல வேலைக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு ஒரு நிலைமை என்னத்துக்காக என்ன இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி அவர் என்னதான் நடிச்சாலும் என்ன வசனம் பேசினாலும் நான் ரொம்ப டேலண்ட், ரொம்ப ஹையஸ்ட் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறேன். ஆனா இதுல நான் தத்துவமா நல்லா நடிக்கணும். நடிப்புல கவனம் செலுத்துவார். அதே மாதிரி நான் ஆத்மா என்னோட ஒரிஜினல் ஃபார்ம் அந்த 7 குவாலிட்டிஸ் இருக்குன்னா அதை நான் என்னோட வாழ்க்கையில வெளிப்படுத்தணும். என்னோட ரோல் அது. நான் சோல். ரோல் வேற சோல் வேற நமக்கு தெரியும். ஆனா பிராக்டிக்கல் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கணும். பாபா சொல்றாரு இந்த மாதிரி நான் வேற, என்னோட ரோல் வேறங்கிற இந்த கர்மா நான் வேற, நான் செய்யக்கூடிய கர்மா வேறங்கிறது அந்த மாதிரி அடிக்கடி அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணி எப்ப அதிகரிக்குதோ அந்த மனோநிலையில இருக்கும்போது நம்மளோட புத்தியை அதிகமாக பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படாது. ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா புத்தியில கொஞ்சம் தெளிவு இல்லை, சுத்தம் இல்லை. பாபா சொல்றாரு நான் விடுபட்டு இருக்கும்போது எப்போ ஜட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழ இருந்து கொஞ்சம் ஸ்டேஜ் மேல போட்டு அந்த ஸ்டேஜ்ல உட்கார வச்சிருப்பாங்க மேல. அப்ப கீழே தான் ஆர்குமெண்ட் எல்லாம் இருக்கும். ஜட்ஜுங்கிறாரு ரெண்டும் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அது விடுபட்ட நிலையிலிருந்து ஜட்ஜ் பண்ணுவாரு. அவர் ஒரு பக்கம் சாஞ்சிட்டு ஜட்ஜ்மெண்ட் ராங் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடும். அது மாதிரி நான் ஆத்மா உடம்புல இருந்து எல்லாத்தையும் விடுபட்ட ரீதியில் இருக்கும்போது என்னோட புத்தியை இதை அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஒரு சங்கல்பம் எனக்கு வருது அப்படின்னா எது நடக்கணும்னு நினைக்கிறேனோ அது தானாகவே நடக்குங்கிறார் பாபா. அந்த மாதிரி ஸ்திதியை வரக்கூடிய காலகட்டத்துல நாம எல்லாருமே அடைந்து விடுவோம். பாபா சொல்றாரு மூலவதனம் பரந்தாமத்துக்கு போறதுக்கு முன்னாடி சூட்சும வதனத்து வழியாகத்தான் நாம போவோம். இந்த டீட்டெயில பாபா கொடுக்குறாரு பாருங்க. பாபா சொல்றாரு அங்க சூட்சும லோகத்துக்கு போனோம்னா அந்த ஒளியான உடம்புல போவோம். ஏன்னா இந்த இந்த இப்ப நமக்கு எலும்பு சதையான உடம்புக்குள்ள ஒளியான உடம்புக்கு மேலதான் இந்த எலும்பு சதை கவர் பண்ணிருக்கு. ஒரு உயிர் உடம்புக்கு வெளியே போகுதுன்னா அந்த உடம்பு ஒளியான உடம்போட தான் வெளியே போகும். அப்போ அந்த சூட்சும லோகம் வரையும் இது போகும். இப்போ பாபா சொல்றாரு அந்த இடத்துல அந்த சூட்சும ஒளியோட நம்ம எல்லாருமே ஒருத்தர் மீட் பண்ணிக்குவான்றார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து கம்ப்ளீட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அங்கிருந்து அந்த ஒளியான உடம்பு மறைஞ்சிடும். அப்புறம் ஆத்மா மட்டும் பறந்தாம வீட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறம் பறந்தாமத்துல இருந்து அவங்க டைம் அனுசார் மேல இருந்து ராஜ்யத்துக்கு வருவாங்க. எப்படி இந்த பூமியில ஒருத்தர் நம்ம சந்திக்கிறோமோ அதே மாதிரி சூட்சும உலகத்துல இதை நிகழும். அது பரிஸ்தாக்களோட மேலான ஒரு சந்திப்பு. அப்போ நம்ம எல்லாமே அந்த மாதிரி பரிஸ்தான்னா இந்த உலகத்திலிருந்து விலகிய நிலை 100%. பாபா கிட்ட 100% அன்பானது. யாரா பியாரா அப்படி பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு சந்திப்பு, அந்த ஒரு எல்லாத்திலிருந்து விடுபட்டு நம்ம ஒருத்தருக்கு அவர் உண்மையான அன்போடு இருக்கக்கூடிய மனோநிலை கூடிய விரைவில் ஏற்படும். பரிஸ்தாக்கள் ஒருவரை சந்திச்சுட்டாங்க, ஆத்மாவோட உரையாடிது, அந்த மாதிரி எல்லாம் கதையெல்லாம் கேட்பாங்க. சில படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒளியான உடம்போட பேசும் இல்லைங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. பரிசுத்தா தான் நம்ம சொல்றது ஒளியான உடம்பு. என்ன சொல்றாங்க, நான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவேன், நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி சூட்சும லோகத்துல நம்ம உடல் அமைப்பு அப்படியே இருக்கும். அது எல்லாரும் ஒருத்தர் நம்ம மீட் பண்ணிப்போம். அந்த கதையெல்லாம் இருக்கிறது இனிமே நம்ம
நடைமுறையில அனுபவம் செய்வோம். அந்த சந்திக்கக்கூடிய நாட்களும் எல்லாருக்காகவும் காத்திருக்கிறாங்க. இப்போ பாபா சொல்றாரு, நம்ம ஒவ்வொருத்தரும் சேவைக்கு நிமித்தமா இருக்கிறோம். நீங்க மத்த எல்லாத்தையும் மறந்து இங்க அமர்ந்துக்கிறோம். அதாவது மதுபன்ல பாபா கிட்ட உட்காரும்போது பாபா சொல்றாரு, எல்லாமே மறந்து நீங்க அமர்ந்து இருக்கிறீங்க. இந்த அவ்வியக்த ஸ்திதியினுடைய மனமும் உடலும் கூட வியக்த தேசத்துல இருக்கு. அதாவது இந்த உடம்பு இங்கதான் இருக்கும், இந்த பூமியில. அப்போ நமக்கு அவ்வியக்த ஸ்திதியில நம்ம மனநிலை இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி அனுபவம் ஆகுதா? இந்த 7:30 மணிக்கு டிராபிக் கண்ட்ரோல் ஒரு ஹிந்தி பாட்டு வரும். ஆஹ் உடல் இங்க இருக்குது, மனசு அங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதோட மீனிங் வரும். பாபா கேட்கறது, உங்களுக்கு எந்த தேசத்தை சார்ந்தவங்களாக புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க? எந்த தேசத்தை சார்ந்தவங்க? லண்டன் வாசியா, பரந்தாம வாசியா? நீங்க எல்லாருமே பரந்தாம நிவாசின்னு புரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா? இல்ல இப்ப எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ, இல்ல எந்த நாட்டுல இருக்கிறோம் அந்த நாட்டுன்னு புரிஞ்சுட்டு இருக்கீங்களா? அப்ப பரந்தாம நிவாசின்னா உங்க வீட்டுல நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை பரந்தாமத்துக்கு போயிட்டு வரோம்? போனோமா வந்தமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எல்லாம் நாங்க ஒரு எட்டு பார்த்து வந்துடுறேன்னா சும்மா அவங்க கதைக்கிற மாதிரி அப்படியே டேர போட்டு உட்காராதீங்க. போனோமா பார்த்தோமா வந்தமான்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இது இந்த உலகத்துக்கு ஓகே. பரந்தாமத்துக்கு போறேன்னா பாபா கேட்கிறாரு, என்கிட்ட வந்தோன்னே என்கிட்ட பேசுறதுக்கு என் கூடவே இருக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறீங்கன்னு பாக்குறீங்களா? நம்ம பரந்தாம நிவாசி ஆத்மா. நிவாசின்னா வசிக்கக்கூடியவர். இந்த வியக்த தேசத்துல வியக்தன்னா இந்த ஸ்தூலமான உலகத்துல நம்ம ஈஸ்வரி சேவை பாபாவோட சேவைக்காகத்தான் வந்து இருக்கிறோம், நிமித்தமாக இருக்கிறோம். இந்த ஒரு நினை மட்டும் எப்பவுமே நமக்கு இருக்கணும். மதுபானத்துக்கு வந்து முக்கியமான எந்த ஒரு நற்குணத்தை நீங்க அடைஞ்சிருக்கீங்க? பாபா டாபிக் மாத்திர மவுண்ட போறோம். அங்க போனோன்னு எந்த ஒரு 2 விஷயத்த சொல்றாரு. எந்த ஒரு நல்ல குணம் நற்குணம் அடைஞ்சிருக்கீங்க? மதுபனம், மதுவன் அப்படின்னா மதுன்னா இனிமை, தேன். அப்படி தேன் சொரியும் இடம்னா மதுன்னா இனிமை, இனிமைக்காக சொல்றாரு. ஸ்வீட்னஸ். அப்ப முக்கியமானது அந்த ஸ்வீட்னஸ், இனிமை. மது அப்படின்னா மதுரத்தன்மை, இனிமையானது. அப்ப இனிமையான ஒரு அன்பு. இன்னொன்னு, எந்த அளவுக்கு அன்பு இருக்குதோ அந்த அளவுக்கு எல்லை கப்பாற்று வைராக்கிய உணர்வு, உள்ளுணர்வு. உள்ளுணர்வுன்னா இன்னர் கான்சியஸ். அப்போ நம்ம உள்ள உணர்வுல நான் யாரா இருக்கிறேன்னா அது வெளிப்படும் இல்லைங்களா? அப்போ நம்ம எல்லாம் மதுவ நிவாசிகள். அப்ப மதுவ நிவாசிகள் ஒண்ணு அந்த ஸ்வீட்னஸ், இனிமையான அன்பு. இன்னொன்னு எல்லை அப்பாற்பட்ட வைராக்கியம், இன்னர் கான்சியஸ். இந்த விசேஷமான இந்த குணத்தை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா, இந்த விசேஷமான குணத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாகவே சம்பூர்ண நிலையை நம்ம அடைஞ்சிட முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீக ஆசிரியர்கள், இப்போ ஸ்பிரிச்சுவல் டீச்சர்ஸ் தான். அப்போ உண்மையாலுமே நல்ல ஒரு டீச்சர், ஆன்மீக டீச்சர் ஆயிடுவீங்க அப்படின்னு ஆக விரும்புனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆசிரியராக முடியும். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு நடைமுறை செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் மற்றவங்க அனுபவம் செய்ய முடியும். டீச்சர் என்ன டீச் பண்றது. அப்ப நான் எந்த அளவுக்கு புரிஞ்சு நான் நடைமுறைப்படுத்திருக்கிறேன்னா அப்பதான் மற்றவங்களுக்கு புரிஞ்சு அவங்களுக்கு நடைமுறைப்படுத்த முடியும். அவங்கள டீச்சர். இந்த 2 நல்ல குணங்களும் நீங்க உங்களோட தாரணை செய்யணும். மறுபணத்துக்கு எல்லை கோட்டு மவுண்ட் அப் ஆயாச்சு, பாபா பார்த்தாச்சு, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சது. ஒரு 10 டேஸோ 15 டேஸோ 20 டேஸோ இருந்தாச்சு. இப்ப ரிட்டர்ன் கிளம்புறான்னா மதுவான் விட்டு வெளியே வரும்போது பாபா சொல்றாரு, அந்த கோட்டை தாண்டதுக்கு முன்னாடியே இந்த 2 விஷயத்த உங்கள்கிட்ட நினைச்சிட்டு போகாண்டார். எந்த 2 விஷயம்? அன்பு மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். இந்த அன்புங்கிறது எப்படிப்பட்ட அன்பு? இப்ப நம்ம கிட்ட அன்பு இல்லைங்களா என்ன? நம்ம கிட்ட அன்பு இருக்குங்களா இல்லையா? மனுஷங்கிட்ட இருக்கிற அன்பு எல்லாம் எப்படின்னா அன்கண்டிஷன் லவ் கிடையாது, கண்டிஷன் லவ். அப்படின்னு நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு, லிமிட்டெட் லவ். நான் சொல்ற மாதிரி கேட்டா, நான் பிடிச்ச மாதிரி நடந்தா, எனக்கு அது மாதிரி இருக்க நான் என்ன வேணா செய்வேன், அன்பு காட்டுவேன். எனக்கு பிடிக்காத அப்படி இப்படி ஏதாவது செஞ்சு எனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நான் மனுஷனே இருக்க மாட்டேன்றான். இதுதான் தேகன்னு புரிஞ்சு இதன் வழியே 2500 வருஷம் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டான். இது எல்லைக்கு உட்பட்ட, நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு. இன்னொன்னு லிமிட். இவ்வளவுதாங்க.
நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு, 1 மாசம் ஆச்சு. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அவருக்கே தெரியாது. ம். இப்படியே வந்தோம். பாபா சொல்ற அன்பு, பாபாட்ட இருக்குது அன்லிமிட்டெட் லவ், அன்கண்டிஷன் லவ். அவருக்கு லிமிட்டே கிடையாது. 20 வருஷமா சொல்லி நடக்கலைனாலும் இந்த குழந்தை இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மாறிடுவாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி ஏத்துக்கிறார். அந்த யார் யார் எப்படி இருக்கிறாங்க அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் உண்மையான அன்பு. எந்த கண்டிஷனும் இல்லாத, நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு. பாபா நம்மளை ஏத்துக்கிட்டு அப்புறம் தானே டெய்லி புரிய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றாருங்களா. அது மாதிரி எல்லாராலையும் நம்ம எல்லாரையும் இருக்கிற மாதிரி நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? அதுக்கப்புறமா அவங்க மேல அன்பு வைக்க முடியுதா? பிடிச்சவங்களெல்லாம் ஏத்துக்கத்தான் செய்வோம், பிடிக்காத ஆளுங்களால ஏத்துக்க முடியுதா? இது எல்லாம் இருந்தா தான் பற்று நீங்கணும். இல்லைன்னா புத்தி எங்காவது லாக் ஆகி போச்சுன்னா அது விடுபடாத வரையும் நம்ம விடுபட முடியாது. அப்போ நமக்கு எந்த மாதிரி அன்பு இருக்குது? ஈஸ்வரி அன்புங்கிறது இதுதான். அதுக்கப்புறம் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம் அப்படின்னா இதுல உறுதியாக இருப்பது. நம்ம யார் என்னவோ சொல்லட்டும், என்னவோ பேசட்டும், என்னோட நேச்சர் என்னவோ நான் கொடுத்துட்டே போகணும். காத்து, மழை, வெயில், இதெல்லாம் யாரையும் பார்த்துட்டு எதுவும் இது பண்றது இல்லை, அதோட நேச்சர் வெளிப்படுத்துது. அந்த அளவுக்கு உடம்புல இருந்து வெளிப்பட்டு சோல் கான்சியஸ்ல நிலைச்சு இருக்கணும். அதுதான் மேலேயே சொல்லிட்டாரு, நான் இந்த உடம்புல இருந்து தனிப்பட்டவன், பற்று இல்லாத இருப்பவன். கர்மாதிக்கு எந்த காரியம் செய்தாலும், இல்ல யார் எப்படி செஞ்சாலும், எப்படி பேசினாலும் எனக்கு அதோட ரியாக்ஷன் எஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்போ அன்பு, இன்னொன்னு வைராக்கியம், எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். ரெண்டு மூலமாக நீங்க எந்த சூழ்நிலையும் எளிதாக கடக்க முடியும். சூழ்நிலைன்னா சில தடைகள், பிரச்சனைகள் எதுவோ எளிசா கிராஸ் பண்ணிட முடியுங்க. இன்னொன்னு கூட, வெற்றி நட்சத்திரங்களாக ஆகணும்னா இந்த ரெண்டு குணத்தையும், ஒண்ணு ஈஸ்வரி அன்பு, ரெண்டாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம். இது ரெண்டும் மவுண்ட் அப்படின்றது போகும்போது ஒரு கிஃப்ட் பிரசன்ட் அன்பளிப்பாக எடுத்துட்டு போங்கன்ற. ஏதாவது ஒரு புதிய இடத்துக்கு நம்ம போறோம், இந்த ஊர்ல எதுங்க ஃபேமஸா இருக்குது, என்ன பொருள் ஃபேமஸா இருக்குது கேட்டு வாங்கிட்டு போறோம் இல்லைங்களா. அது மாதிரி பாபா என்ன சொல்றாரு, நீங்க மவுண்ட் ஆபுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அன்பையும் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியத்தையும் கிஃப்டாக வாங்கி செல்லுங்கள், எடுத்து செல்லுங்கள். இப்போ நமக்கு இது எடுத்துட்டு போனாங்கன்னா ஒரு மந்திர சக்திக்கு நமக்கு கோல் கை கிடைச்ச மாதிரி வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருக்கும். எதெல்லாம் தோல்வின்னு இருந்ததோ அதெல்லாம் சுத்தமாக மறைந்து விடும். வெற்றி நட்சத்திரம் உங்களோட வெற்றி ஜொலிப்பை எல்லாருமே பார்ப்பாங்க. நாமளே சொல்லிக்க வேண்டியது இல்லை, தானவே அவங்க உணர்வாங்க. அதனால நீங்க எல்லாம் வெற்றி நட்சத்திரங்களா, முயற்சி செய்யக்கூடிய நட்சத்திரமா? வைத்த வாணினாவே ஒரு லைன் 2 லைன்ல ஒரு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. மானசீகமா அது கேட்டு பதில் பாபாட்ட கொடுத்துக்கிட்டே வரணும். அந்த சீனை புத்தியில பார்த்துட்டே இருக்கணும். காது கேட்கணும், புத்தி மூலமாக அந்த சீன் இருக்கணும். பாபா எனக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறாரு, அவர் என்ன கேட்கிறாரோ அது அப்படியே உள்வாங்கி அதுக்கு அப்புறம் அவருக்கு பதிலும் கொடுத்துட்டு இருக்கணும். நீங்க எப்படி இப்ப கேட்கிறாரு, நீங்க எல்லாம் வெற்றி நட்சத்திரமா இல்ல முயற்சி செய்யக்கூடிய நட்சத்திரமா அப்படின்னு கேட்கும்போது உடனே பாபா நான் வெற்றி நட்சத்திரமா இருக்கிறேன் டக்குன்னு பதில் கொடுக்கணும் இல்லைங்களா, மானசீகமா. இப்போ பாபா கேட்கிறாரு, என்ன நினைக்கிறீங்க? வெற்றி நட்சத்திரங்கள் தானே, வெற்றி நட்சத்திரம் தானே அதிர்ஷ்ட நட்சத்திரங்கிற மாதிரி வெற்றி நட்சத்திரம் தானே. பாபா சொல்றாரு, உங்களோட லட்சியம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி லட்சணம் நடவடிக்கையும் இருக்க வேண்டும். நம்ம முயற்சின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சின்ன சின்ன தவறும் சரி எல்லாம் எல்லாரும் பெருசா பண்றதுன்னு, நம்மளும் ஒரு மனுஷன் தானே, நம்ம என்ன கடவுளா என்ன பெருசா பாப்சவான் ஆயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி நம்மளே சமாதானப்படுத்திக்கிறோம். அதனால ஒரு மாற்றமே பட மாட்டேங்குது. நம்ம ஒரு கோவப்படுறோம், ஒரு டென்ஷன் ஆகுறோம், ஒரு துக்கப்படுறோம்னா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவோம். நம்ம இதனால கோவப்பட்டேன், இதனால கவலைப்பட்டேன். அந்த மாதிரி நான் எப்ப ரீசன் சொல்லிட்டே இருக்கிறேனோ அது வரையும் நான் மாற போறது இல்லைன்னு அர்த்தம். அவங்க அப்படி செஞ்சாங்க அதனால கோவப்பட்டாங்கன்னா அவங்க என்னமோ செஞ்சுட்டு போட்டா அது தப்பு தானே, அது அவங்களோட பார்த்து அவங்க பார்த்து பிளே பண்ணிக்குவாங்க. அதுக்கு பிளஸ்ஸா மைனஸா தண்டனையா என்னவோ அதை அவங்க பார்த்துக்குவாங்க. நான் அதை பார்த்து டென்ஷனான துக்கப்பட்டேன்னா இது காரணத்துக்காக எதுவாக இருந்தாலும் கோவப்பட்டது துக்கப்பட்டது தவறு.
அதுக்கு நல்ல பனிஷ்மெண்ட் அனுபவம் பண்ண வேண்டியது வரும். அதனால எப்பவுமே இப்ப நம்ம எல்லாருமே முயற்சியின் சொரூபத்திலிருந்து வெற்றி சொரூபமாக மாற வேண்டும். இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் முயற்சியே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிற. நம்ம ஒவ்வொருத்தரும் வெற்றி அடைஞ்சா தானே மற்ற ஆத்மாக்களுக்கு வெற்றி அனுபவம் செய்ய வைக்க முடியும். ஒரு நல்ல வழியை காட்ட முடியும். நம்மளே இப்ப என்னங்க எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரே டென்ஷனா இருக்குது, மனசே சரியில்லைன்னு ஒருத்தர் வந்தா, அடப்போப்பா என் பிரச்சனையே பெருசா இருக்கு, நானே இப்பதான் பாடுன்னு உட்காந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு இந்த பாட்டே பாடிட்டு இருந்தாரு வச்சுருங்க. அப்ப அவங்களுக்கு யார் பலி கொடுக்குறது? திக்கற்றவருக்கு தெய்வமே துணைன்னா இது ஒரே கடை தான். பாபா வீட்டுக்கு தான் வந்து நிமித்தமா இருக்கிற பாபா குழந்தைகளாக நம்ம கிட்ட மூலமாகத்தான் உலகத்தில் இருக்கிற மொத்த பேருக்குமே நிவாரணம் கிடைச்சாகும். அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறோம் நம்ம. அதனால நம்மளே வந்து நானே முயற்சி செஞ்சுட்டு சொல்லும் போது வர்றவங்கள வந்து எப்படி இது பண்றது, அதுக்கு கொஞ்சம் கவனம் வைங்க. பாபா சொல்றாரு, முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு சங்கமிகத்தோட பலனை எப்படி அனுபவம் பண்றது? ஏன்னா இந்த வாழ்க்கை முழுசுமே முயற்சி செய்வதிலே கழிச்சிடுவீங்களா? இந்த வாழ்க்கை முழுசும் முயற்சி செய்வதிலே கழிச்சு விட்டுடுவீங்களா? இந்த சங்கமிகத்துல தெளிவான பலனை அனுபவம் செய்ய மாட்டீங்களா? திரேதாத்துல வரக்கூடியவருக்காக பாபா புரிய வைக்கிறாரு. திரேதாகத்துல பாத்தீங்கன்னா ராமர் கையில வெள்ளாம்பு எப்பவுமே கூடவே இருக்கும். அவர் பூஜை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பூஜை செய்யும் போது அந்த தோட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த வில்லாம்பு கையிலே இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணனுக்கு புல்லாங்குழல் இருக்கு. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டார். அதனால சுகத்தை எடுக்கிறார், புல்லாங்குழல் இசையில அப்படியே ஜாலியா இருக்கிற மாதிரி. இவர் வந்து தோக்கல, ஆனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறார் ராமர். அதனால பாபா சொல்றாரு, அப்ப சண்டை போட்டுட்டே இருந்தா, தோக்குலினாலும் சண்டை போட்டுட்டே இருந்தா எப்பதான் சங்கமத்தோட சுகத்தை அனுபவம் பண்ணுவோம்? பாபா சொல்றாரு, வெற்றி சொரூபத்தை நிச்சயப்படுத்தினால் வெற்றி தானாகவே ஏற்படும். வெற்றி சொரூபத்தை நிச்சயப்படுத்த பாபா சொல்றாரு, நான் வெற்றி சொரூபமான ஆத்மா, வெற்றி நட்சத்திரமாக இருக்கிறேன், கல்ப வெற்றி அடைஞ்ச ஆத்மா. இப்ப பிரசன்ட் பார்க்க கூடாது. ஒரு குழந்தை இருக்குதுன்னா அது 3 மாசம் 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துல தாண்டிதான் நடக்கும். அது நடக்கிற பார்த்து இது இத்தனை விழுந்துட்டு 6 மாசம் ஆச்சு 1 வருஷம் ஆச்சு இன்னும் நடக்கவே இல்லை, நான் என்னமோ ஒடையா கொடுக்கணும்னு ஒடையாருன்னு நினைச்சேன் அப்படின்னா இதெல்லாம் ஆகும் என்ன? அப்ப நம்மளோட மைண்ட் செட்டிங் இருக்கு, இவ்வளவு வருஷம் கழிச்சுதான் அது மெச்சூரிட்டி ஆகும்போது தான் வரும். அப்போ நம்மளோட பிரசன்ட் பார்க்க கூடாது, ஃபியூச்சர், என்னோட எதிர்காலம் என்ன, என்னோட சம்பூர்ண சொரூபம் என்ன, அடிக்கடி அது சம்பூர்ண பார்த்துட்டு அது மாதிரி இப்ப நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன், இன்னும் எவ்வளவு பெண்டிங் இருக்குது, அதை அடையிறதுக்கு பாபா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு ஒரு ஸ்டெப் இன்னைக்கு என்ன வைக்க போறேன், ஏதோ ஒண்ணு பண்ணல இல்லைங்களா? இதுதான் ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா அந்த அன்னைக்கு ஓவர் பண்ணணும், அடுத்த நாள் போய் காட்டணும், அப்புறம் இடையில இடையில ரிவைஸ் பண்ணணும். அப்ப இதுதான் நமக்கு என்ன அதுன்னா முன்னேற்றத்துக்கு வழி. பாபா சொல்றாரு, உங்களுக்கு வெற்றி சுரூபமான ஆத்மா நானு அப்படின்னு சொல்லும் போது தோல்வி எங்கிருந்து வரும்? என்னோட மைண்ட் செட்டிங்கே நான் சக்சஸ்ஃபுல்லான வெற்றி சுரூபமான ஆத்மா இல்ல வெற்றி நட்சத்திரம் சொல்லும் போது தோல்வி நெருங்க முடியாது. சர்வ சக்தியான பாபாவுடைய குழந்தைகள் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. பாபா எப்படி தோல்வி அடைய முடியும்? அவரு வாய்ப்பே கிடையாது. அவரோட குழந்தைகள் நம்மளும் அடைய முடியாது. இடையில அப்படி ஏதாவது ஏற்படுது அப்படின்னா கூட அது நமக்கு சில அனுபவத்தை கொடுக்கறதுக்காக வருது இல்லைங்களா? அதை பார்த்துட்டு அடுத்தது மேல முன்னாடி போயிட்டே இருக்கணும். நெற்றியில வெற்றி நட்சத்திரத்தை பாக்குறீங்களா அல்லது அது கடைசியில தான் பின்னாடி பாப்பீங்களான்னு பாபா கேட்கிறாரு. நெற்றியில வெற்றி நட்சத்திரம் தெரிகிறதா? கண்ணாடியில நாம பார்க்கும்போது வெறும் முகத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோமா? அந்த முகத்தை பார்க்கும்போது இந்த கண்ணாடியில தெரிகிற முகம் நான் கிடையாது, இந்த முகத்துல இந்த உருவத்துல முகம் இல்லை, இந்த உருவத்தில் இருக்கக்கூடிய 2 குருவத்துல ஒரு பிரகாசிக்கக்கூடிய வெற்றி நட்சத்திரம் நானு, ஒரு அதிர்ஷ்டசாலி ஆத்மா நானு. அப்போ அந்த உணர்வோட நான் வரேன்னா இல்ல கண்ணாடியை மட்டும் பார்க்கும்போது என் முகத்தை மட்டும் சரி பண்ணிட்டு வந்துடுறேன்னா? அப்போ ஒரு நாளைக்கு 1 முறை 2 முறை நம்ம கண்ணாடியை பாக்குறேன்னா ஒரு அதிகபட்சமாக 2 முறை 3 முறை என்னை பாக்குற கண்ணாடி இல்லைன்னா அப்பவே நான் யாருன்னு தெரியாத முகத்தை மட்டும் பார்த்து வந்தா நான் எங்க போய் இன்னொருத்தர் ஆத்மான்னு பாக்குறது?
தேவை கூட பாபா என்ன சொல்றாரு, அவங்க வீட்டுல இருந்தா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ன்றாரு. அவங்க வீட்டுல இருந்தா ஓபன் ஆகணும் பாரு. அப்போ சேவைங்கிறது சுய சேவை என்னோட நன்மை மூலமாக என்னோட ஆத்ம சிந்தனை, என்னுடைய ஆத்ம தரிசன், ஆத்மாவோட வெற்றி, சுய ஆத்ம சுய தரிசன் இல்லைங்களா, சுய சிந்தன் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப செக் பண்ணி பாருங்க. நான் ஒரு நாளைக்கு 2 முறை பார்க்கும்போது, நான் ஆத்மான்னு எனக்கு தெரியுதா? இந்த உடம்பு இல்லைன்னு நான் என் மனசு சொல்லுதா? கண்ணாடியில் பார்க்கும்போது இந்த உடம்பு நான் கிடையாது. நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா தான். வண்டியை பார்த்தோன்னே இந்த வண்டி தான் நானுன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இது என்னோட வண்டின்னு தான் சொல்லுவாங்க. வண்டிக்குள்ள உட்கார்ந்தாலும் என்னோட வண்டி தான். உட்கார்ந்தோடனே யாரும் வண்டி ஆக மாட்டாங்க. அதான் முன்னாடியே சொல்லிட்டாரு, கெஸ்ட் விருந்தினர் அப்படின்னு நினைக்கிறீங்களா கேட்டார் இல்லைங்களா. அப்புறம் வெற்றிங்கிறது ஆல்ரெடியே உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டதல்ல தானே. நம்ம ஒவ்வொரு பிராமணனுக்கும் வெற்றிங்கிறது ஆல்ரெடி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இப்ப நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப காலம் மாறுற மாதிரி எல்லாமே மாறுது. குழந்தையா இருக்கும்போது தவழ்ந்து வரலாம். 15 வயசு ஆன பின்னாடி 20 வயசுல அப்படியே தவழ்ந்து வந்தா எனக்கு பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏன் பையன் இப்படியே வந்துட்டு இருக்கிற அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்களா? என்ன சொல்றீங்க? அப்போ அந்த காலத்துல இருந்த ஒரு காலத்துல வந்த புதுசுல எல்லாம் நடந்தது. இப்போ அதே புருஷார்த்தம் பண்ணிட்டு அப்படியே வந்தேன்னா பாவ சொல்றாரு, என்னத்த சொல்றது, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்பீடு, நம்மளோட மெத்தடு, அது கொஞ்சம் புது புது விஷயத்துல மேல போயிட்டே இருக்கணும். அப்ப முயற்சி கூட மாறும் தானே. இப்ப பாபா நமது வெற்றி சொரூபத்தை காட்டிட்டார். அதனால குழந்தைகள் இந்த வேகத்துல வியக்த தேசத்துல அப்படின்னு இந்த பழைய உலகத்துல இருந்த போதிலும் வெற்றி சொரூபத்தை காட்ட மாட்டீர்களா. பிரம்ம பாபா நடந்து காட்டிட்டு போனார், தாதிமார்கள் எல்லாம் நடந்து காட்டிட்டு போனாங்க. இப்ப அவங்க எல்லாம் மனிதர்கள் தானே. நம்மளை விட 100 மடங்கு 1000 மடங்கு 10,000 மடங்கு பொறுப்பு இருக்கு இல்லைங்களா. யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா போயிருக்காங்கன்னா இப்ப நம்ம வெற்றி சொருபம் காட்ட மாட்டோமா. பாபா சொல்ற உங்களை வெற்றி சொருபம் இல்ல வெற்றி மூர்த்திங்கிறது எப்பவுமே தன்னைத்தானே நம்ம நினைச்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் நான் வெற்றி சொருபமான ஆத்மா. நிச்சயம் என்றால் வெற்றி, நிச்சய புத்தி விஜயந்தி அப்படிம்பாங்க. யாருக்கு நிச்சய புத்தி இருக்கிறதோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அதனால உங்களுடைய நம்பிக்கைக்கேற்ப செயலும் அமைய வேண்டும். நம்பிக்கை நிச்சயத்துல ஏதாவது குறைவு இருக்குது அப்படின்னா நம்ம கூட செய்யக்கூடிய செயலிலும் குறைவு ஏற்படும். அப்ப நினைவு பவர்ஃபுல்லா இருக்குதுன்னா நம்மளோட மனநிலை செயலும் சக்தி நிறைஞ்சதாக மாறிவிடும். அதனால உங்களுடைய நினைவு பலவீனமாக ஆக்காதீங்க. ஆனா பல விஷயங்கள் இப்போ ஒரு ரூம் கிளீன் பண்றேன்னு வச்சுங்களேன். இப்போ அது அது அழுக்கு பிடிச்ச ரூமா இருக்குது, நிறைய கதையெல்லாம் இருக்கு. இப்ப அதை கிளீன் பண்றதுக்கு நம்ம இன்னொரு அழுக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம். நல்ல தண்ணி ஊற்றி தான் அதை கிளீன் பண்றோம் இல்லைங்களா. அப்போ அந்த கிளீன் பண்ணும்போது அழுக்கெல்லாம் வெளியே வரும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஒரு தண்ணியை ஊற்றி கிளீன் பண்ணும்போது அழுக்கு தண்ணி வெளியே வரும். இப்ப ஆத்மாக்கு நம்ம சிந்தனை பண்றோம், யோகா பண்றோம், ஞானம் கொடுக்குறோம். இதெல்லாம் உள்ள போகும்போது உள்ள இருக்கிற குப்பைகள் எல்லாம் வெளியே வரும். அப்போ பாபா சொல்றாரு, நமக்கு திட்டம் பொதுப்பட எப்படி சொல்வாரு, இந்த மாயாதான் உங்களுக்கு பழைய எதிரி, இந்த ராவணன் தான் பழைய எதிரி. அப்ப இவனை அழிக்கணும், எரிச்சிடணும், வேறொருமே தெரியக்கூடாதும்பார். அப்ப ராவணனுங்கிற தனி ஒரு ஆள் இருக்கிறாப்படியே என்ன. அப்போ நமக்கு ஆத்ம ரூபத்தில் நம்மள மகிம் பாடும் போது ரிச்சஸ்ட் ஓல்டஸ்ட் ரிச்சஸ்ட் உலகத்திலே, அப்புறம் ஹையஸ்ட் ஓலியஸ்ட் தூய்மையில உச்சம், செல்வத்திலையும் உச்சம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தூய்மை புனிதத்திலையும் உச்சம், உயர்ந்தது உயர்ந்து யாரோட கம்பேர் பண்ண முடியாது, ரொம்ப உயர்ந்த ஆத்மாக்கள். ஆனா அடுத்தது என்ன சொல்வாரு, உங்களை எப்படி வச்சிருந்து இந்த மாயாதான் உங்களை ஒண்ணும் இல்லாத மாதிரி ஆக்கிடுச்சு, ஏழை ஆக்கிடுச்சு, பிச்சைக்காரன் ஆக்கி விட்டுருச்சு. அப்ப அது யாரு? அப்ப நம்மளோட பலவீனத்தை குறைபாடுகளை டைரக்டா சொல்லாம மாயாங்கிற ஒரு பேரோ இல்ல ராவணன் ஒரு பேரை வச்சு திட்டுவார். அப்போ சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அது யாரோ ஒருத்தர் நம்மளதான் படுத்துது, நாம கரெக்டா தான் இருக்கிறோம் போல இருக்குது, இந்த மாயாதான் இப்படி பண்ணுதுங்கிற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. டைரக்ட் வார்த்தை எடுக்கணும். ராவணன் உங்களை இப்படி பண்ணிட்டா, அப்படி மாயா உங்களுக்கு இப்படி பண்ணுதுன்னா என்னோட 5 விகாரங்கள் என்னை பலவீனமாக்குது, என்னை தொந்தரவு பண்ணுது, அதன் மீது வெற்றி அடையணும், அப்படி டைரக்டா எடுக்கணும். அப்ப நமக்கு மனசு சங்கப்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாரு.
அப்ப அதே மாதிரி நமக்கு மனசு சங்கடப்படவும் கூடாது. அதே சமயத்துல அத கவனம் கொடுக்கணும். அது என்னோட பலவீனத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதனால பாபா சொல்றாரு, நம்மளோட நம்பிக்கை குறைவா இருந்துச்சுன்னா நினைவு சக்திசாலியாக இருக்காது. இப்போ பாபா என்ன சொல்றாரு, நம்மளோட பலவீனமானதாக உங்களோட மனசாக்காதீங்க. அப்ப நல்ல எண்ணங்கள் உள்ள போகும்போது பலவீன எண்ணங்கள் வெளியே வரும். அப்ப நம்ம என்ன நினைக்கணும், இந்த எண்ணங்கள் முன்னாடி பதிவா இருந்தது இப்ப வெளியே வந்திருக்குது. அப்ப இதை அப்படியே பாபாக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். பாபா முரளியில நிறைய விளக்கி இருக்கிறாரு, தெளிவுபடுத்தி இருக்காரு. இதுவரை கேட்காத எண்ணங்கள், பார்க்காத எண்ணங்கள், அந்த மாதிரி கனவுகள் பச்சா முச்சான்னு எல்லாம் கூட வரும்ன்றார். ஏன்னா பல ஜென்மத்தோட அடாசல் எல்லாம் உள்ளதா இருக்குது. இப்ப ஞானம்ங்கிற வெளிச்சம், யோகம்ங்கிற சக்தி உள்ள போய் இந்த அமிர்தம் எல்லாம் உள்ள போகும்போது உள்ள இருக்கிற அசுத்தம் எல்லாம் பாட்கடல் கடையும் போது எப்படி ஆழகால விஷம் வந்ததோ அந்த மாதிரி ஆத்மால இருக்கிற எல்லா விஷயம் வெளியே வரும். அது இப்படி சிவன் சாப்பிட்டது நஞ்சை உண்ட ஈஸ்வரன் அப்படின்ற மாதிரி இங்கேயும் சிவாவா அது அப்படியே உறிஞ்சக்கூடிய சக்தி அவருக்கு இருக்குது, அப்படியே எடுத்துவார். எனக்கு இப்படி வருதுன்னு நினைக்க கூடாது, எல்லாமே நல்ல விதமா போயிட்டு இருக்குது. அப்ப அதை நம்ம நினைக்க, அப்ப போகுது வரல போகுது, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. இந்த நினைவை உருவாக்குங்க. சக்தி ஸ்தலம் மட்டும் பாண்டவர்கள் எப்பாவது தோல்வி அடைஞ்சிருக்காங்களா? சிவனோட சக்தி அப்படிம்பாங்க, சக்தி அம்மன். அப்போ உலகத்துல காட்டுறாங்க. இப்ப எல்லாம் தசரா முடிஞ்சது எல்லாமே இல்லைங்களா? அப்போ விஜயதசமி கொண்டாடினாங்க. எங்கேயாவது சக்திகள் தோத்த மாதிரி காட்டவே மாட்டாங்க. இடையில இடையில சில தேவர்கள் எல்லாம் தோத்த மாதிரி காட்டுவாங்க. அப்படின்னா நம்ம இந்த துவாபரகத்துல துக்க மாயாக்கு அப்படின்னா அசுர குணத்துக்கு பலவீனமான இல்லைங்களா? வசமானதுனால நம்ம கீழே விழுந்ததுனால அப்படி காட்டியிருக்கிறாங்க. மற்றபடி தேவர்களா இருக்கும் போதே கிடையாது. அப்போ விசுவாசத்தை இருந்தோம். பாண்டவர்கள் பாபா சொல்றாரு கல்பத்துல அப்படின்னா போன கல்பத்தை என்ன பண்ணது ஞாபகம் இருக்குதா? நம்ம தான் பாண்டவர்கள், சிவனோட சக்திகள். போன கல்பத்துல என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்குதா? எல்லாமே எப்படி இருந்தாலும் ஃபைனல் வெற்றி பாண்டவர்களுக்கு, சிவசக்திகளுக்கு தான். அதனால உங்களோட நினைவு உயர்ந்ததாக ஆக்குங்க, நல்ல உயர்ந்ததா கொண்டு வாங்க. இந்த சங்கமேற்றல் வெற்றி திலகத்தை, அதுக்கப்புறம் ராஜ்ய திலகம்ங்கிறது நமக்கு கிடைக்க போகும். அதனால இப்ப வெற்றி திலகம், வெற்றி திலகம்னா நமக்கு 5 விகாரத்திலுமே வெற்றி அடைவது. அப்புறம் அதுக்கப்புறம் ராஜ்ய திலகம், அரசாட்சி பண்றது. இந்த வெற்றி திலகத்தை வேற யாரும் அழிக்க முடியாது, அபகரிக்க முடியாது. அந்த அளவுக்கு நிச்சயம் இருக்கிறதா? நல்லாதான் இங்க இருந்தேன், நல்ல சந்தோஷமா இருக்கு, அவர் ஏதோ சொன்னாரு, என் மனசே கெட்டு போச்சு. இப்ப இது என்ன திலகம்னு சொல்றது? இத திலகம்னா நல்லதான் வச்சா, யார சொன்னாட்டு நம்மளே போட்டு கரகரம் தேய்ச்சி விட்டு அழிச்சு விட்டானே எப்படி இருக்கு இல்லைங்களா? அப்ப வெற்றி ரத்தனமா இருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி மேல வெற்றி வந்துட்டே இருக்கும். எல்லாருமே நம்மளை தயார்படுத்துவதற்காகத்தான் வர்றாங்களே ஒழிய யாரும் நம்மை தொந்தரவுப்படுத்துவதற்காக வரவில்லை. நமக்கு அப்படி ஒரு இன்சிடும் இல்லை. அதனால யாரும் பிராமணர்கள் என்றவே தோல்வி அடைய முடியாது. பல பிறவிகளாக அப்படின்னா 63 ஜென்மமாக இந்த உடம்புன்னு புரிஞ்சதுனால விகாரத்து வசமானதுனால தோல்வியே அடைஞ்சு வந்தார். இப்ப பாபா சொல்றாரு, ஒவ்வொரு கல்பத்தில் வெற்றி அடைஞ்சதோட ஞாபகத்துக்கு வந்த பின்னாடி ஏன் தோல்வி அடைறீங்க? வெற்றின்றது நம்முடையதாக இருக்குது. இப்போ நம்ம ஃபைனல் வெற்றி எனக்கு தான் எப்பவுமே அடிக்கடி நமக்கு நம்மளே சொல்லி சொல்லி அது சன்ஸ்கார் ஆக்குறோம். சன்ஸ்கார் எப்போ ஆகும்? திரும்ப திரும்ப சொல்லும் போது, பேசும்போது, செயல்களை கொண்டு வரும்போதுதான் அது திரும்ப திரும்ப செய்யும்போது அது பழக்கமாகி ஆள் மனசுல பதிவாகும். எப்போ ஆள் மனசுல பதிவாயிடுச்சோ அது தானாவே இயங்க ஆரம்பிக்கும். அப்போ இது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நமக்குள்ள சொல்லணும், நான் வெற்றி ரத்னம், வெற்றி சொரூபமான ஆத்மா. பாபா சொல்றாரு, சில பேரண்ட்ஸ் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பாபாட்ட கேட்டுக்கிறாங்க, வீட்டுல பசங்க பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க இந்த ஞானத்தை கடைமுறைப்படுத்துறது இல்லை அப்படின்னா என்ன பண்றது? அப்போ பாபா சொல்றாரு 2 டைப்புக்காக சொல்றாரு.
2 அர்த்தத்துல சொல்றாரு, நல்லா கேட்டுக்கலாம். யாராவது இந்த ஞான மார்க்கத்துல நடக்க முடியல அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால அவங்களோட பலவீனங்கள் நம்மகிட்ட இருந்து நீங்கிடணும். அவங்களுக்கு உண்டான பலவீனங்கள் நமக்கு வரக்கூடாது. பாபா சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு கட்டாயமான ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு திருமணம் பண்ண வைக்கிறது அவசியமாக இருக்கிறது. ஆனா, சாட்சியா இருந்து பண்ணிடுங்கன்றாரு. ஆனா, அதுல 2 அர்த்தத்த குடுக்குறாரு பாருங்க. அது நம்மளோட கடமையாக இருக்குது. ஆனா, அதுல ஆர்வம் இருக்கக்கூடாது. அப்படின்னா, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நானாலாம் வீட்ல இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணக்கூடாது. அவரா வந்து எனக்கு இதுல நான் கல்யாணம் பண்ண விருப்பப்படுறேன். எனக்கு செய்ய வைங்கன்ட்டு, அப்படியா? சரி இது கடமைன்னு நெனச்சுட்டு பண்ணுங்க. ஆனா ஆர்வமா பண்ணக்கூடாதுன்றார். அது ஒரு கடமையா கருதணும். அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஆர்வத்தோடு செய்வது ஒரு வகை. நிமித்தமாக இருந்து தன்னோட கடமையை நிறைவேற்றுறது ஒரு வகை. பாபா சொல்றாரு 2க்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்க முடியுதா? நம்மளா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், பையனுக்கு கல்யாணம் வைக்கணும், நமக்கு விருப்பமா, ஆர்வமா வரக்கூடாது. அவங்களா விருப்பப்பட்டு நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னா, என்னோட கடமை அப்படின்னு நினைச்சிட்டு செஞ்சு வைங்க. இதுல ஆர்வம் இருக்கக்கூடாது. சகல ஆத்மா ஒரே நேரத்துல இந்த பிறப்புரிமை அடையறதுக்கு உண்டான பாத்து கிடையாது அப்படின்னா, பாபா குழந்தையாகி பக்காவா தூய்மையை ஃபாலோ பண்ணி நியமப்படி நடக்கிறது எல்லாருக்கும் ஒரே சமயத்துல அந்த பாத்து இல்ல. பாபாவோட அறிமுகம் எல்லாம் கிடைக்குதுன்னா ரொம்ப முக்கியமானதுதான். பாபா சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் பாபாவோட அறிமுகத்தை கிடைக்கணும். ஆனா சிலருக்கு உடனே பாட்டு கிடைக்கும், சிலருக்கு லேட்டா கிடைக்கும். விதைக்கிறதுல கூட சில விதைகள் எல்லாம் சீக்கிரம் வருது, சிலதெல்லாம் கொஞ்சம் லேட்டா முளைக்கிறது இல்ல, அது மாதிரி. அப்போ பாபா சொல்றாரு, ஒவ்வொருவரும் அவங்கவுங்களுக்கு உண்டான பாட்டு இருக்குது. கடமை அப்படின்னு செஞ்சா மாயோட வியாதி உங்களை பாதிக்காது. கடமை உங்களுக்கு செய்யணும்னு ஒரு கடமை இருக்குது. நான் விருப்பப்படல, ஆர்வப்படல, அவங்க நடக்க முடியலன்றாங்க. சரி எனக்கு கடமை இருக்குது. அந்த கடமைன்னு செஞ்சா மாயோட நோய் நம்மளை பாதிக்காது. ஆனா நானா செய்யணும்னு நினைச்சிட்டு செஞ்சா அது நம்மளை தாக்கும். வாயுமண்டலத்தையும் தாக்கும். அதனால இதை நல்லா மனசுல வச்சுட்டு கடமைன்னு செய்யணும்னு நினைச்சா கடமை நினைச்சு செய்யுங்க. கடமையோட செய்யறது, ஆர்வத்தோட விருப்பத்தோட செய்யறது, இந்த 2க்கும் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்குங்க. பாபா சொல்றாரு, கடமை நினைச்சு செஞ்சா பாதிக்க மாட்டோம். ஆர்வம் நினைச்சு விருப்பத்தோட செஞ்சேன்னா வியாதியாக மாறிவிடும். பாபாக்கு உதவியாளராக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடைசி வரை உதவி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு காரியத்தில் அவருக்கு பாபாவோட உதவி கிடைக்குதுங்கிற அனுபவம் உங்களுக்கு ஏற்படுகிறதா? ஒவ்வொரு சமயத்துல எனக்கு பாபாட்ட உதவி கிடைச்சிருக்குது, அனுபவம் ஏற்படுதா? அப்படி இல்லைன்னு ஏதோ நிச்சயத்துல குறைபாடு இருக்கும், கனெக்ஷன் ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். அதை செக் பண்ணி பார்க்கணும். அதனால பாபா சொல்றாரு, ஒருத்தரோட மத்தவங்களோட நல்ல குணத்தை பார்த்து அவங்களோட முன்னிலையில வைக்க வேண்டும். மத்தவங்களுக்கு நல்ல குணம் இருக்குது அப்படின்னா, அப்போ நமக்கு ஜூனியராகவும் இருக்கலாம். பின்னாடி நமக்கு பின்னாடி வந்தவங்களா இருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் விசேஷ தன்மை நல்லா இருக்குதுன்னா முன்னாடி வைக்கலாம், பரவாயில்ல. அவர் செஞ்சேன்னா நான் செஞ்சேன், பாபாவோட சேவை தானே. அப்ப எல்லாம் ஒண்ணு தானே, நம்ம ஒத்துழைக்கணும். அவருக்கு பேர் போயிடுமோ, புகழ் போயிடுமோ, நம்மளை பின்னாடி தள்ளி விட்டுருவாங்களோ, ஓரம் கட்டிடுவாங்களோ, நமக்கு பார்த்து கம்மி ஆயிடுமோ, இதெல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. அவர் செஞ்சாலும் மானசீகமாக நல்ல சேவை நடக்கணும்னு நினைச்சா அந்த செஞ்சதோட பலன் என்னவோ அதை நினைச்சவங்களுக்கும் வந்துடும். அதெல்லாம் பாபா அதான் பற்று, எதிர்பார்ப்பு அதெல்லாம் நீக்கிடும் அப்படின்றார். அப்போ மத்தவங்கள முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னாவே உங்களை நீங்களே முன்னாடி வச்சு முன்னாடி போறீங்கன்னு அர்த்தம். பாபா டாபிக் மாத்துறாரு. சிவ ஜெயந்தியின் போது எல்லாருக்கும் அந்த மெசேஜ்ங்கிறது கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்குது. எவ்வளவு தைரியம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இப்ப செய்யுங்க. ஏன்னா இந்த ஒரு சிவ ஜெயந்தியில எல்லா இடத்துலயும் மெசேஜ் கொடுத்து சேவை செய்யறதுக்குண்டான சந்தர்ப்பம் குறையும்படியான சூழ்நிலையும் வந்துகிட்டு இருக்குது. அதனால எவ்வளவு முடியுமோ இப்பவே அந்த சேவை பண்ணிடுங்க.
இப்ப நம்ம கிட்ட ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடக்குதுன்னா ஏன் இந்த தவறு நடக்குதுன்னு ஆழமாக சிந்தனை பண்ணுங்க. அப்ப ஏன் நடந்ததுன்னு உள்முகமா போய் சோதனை பண்ணி பாருங்க. அப்ப எந்த எண்ணங்கள் மாயங்கிற ரூபத்துல ராயலா வந்து எனக்கு தெரியாம எனக்கு எஃபெக்ட் ஆச்சு. படைப்பவர், கிரியேட்டர், தந்தை. மீதி எல்லாம் கிரியேஷன் தான், படைப்பு. அப்ப படைப்பவரோட நம்ம குழந்தைகளோட நம்ம பாபா சொல்றாரு ஏகாந்தமாக அப்படின்னா தனிமையில உட்கார்ந்து மானசீகமாக உரையாட வேண்டும். ஞானத்தை கடைவதற்காக முயற்சி செய்யணும், ஞான சிந்தனை பண்றதுக்காக. எப்பவுமே மாடு சாப்பிட்டுட்டு அசை போடும் உட்காந்து, அப்பதான் ஜீரணமாகும். நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது எதுக்கு? ஒரு இடத்துல சொல்லுவாங்க, ஒரு பையன் வந்து படிச்சுட்டு இருக்கிறாப்படி, எப்ப பார்த்தாலும் புக்கே படிச்சுட்டு இருக்கிறாரு, விளையாட்டு கூட அதிகமா போறது இல்ல, படிச்சுட்டே இருக்காப்படி. அந்த அப்பாவுக்கு பார்த்து ஒரே பெருமை. அந்த பக்கத்து வீட்டுல ஒரு பையன், அவங்க அப்பா சொல்றாரு, அந்த பையன் பாரு எப்படி படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு. எங்காவது போய் சுத்துறா அறியுதுன்னா படிப்பு கையும் பொக்குமா படிச்சுட்டு நல்ல நிலைக்கு வந்துருவான். நீ என்ன இருக்கிறியான்னு அவர் அடிக்கடி திட்டிகிட்டே இருப்பாராம். ஒரு நாள் பார்த்தா அந்த நல்லா படிக்கிற பையனை வந்து அவங்க அப்பா போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்து வீட்டுல அந்த இன்னொரு பையனோட அப்பா இருப்பாரு இல்ல, அவரு வந்து கேட்கறாங்க, என்ன சார், ஏன் இந்த பையன் நல்லா படிக்கிற பையனை இப்படி அடிக்கிறீங்க? அப்படி என்ன பண்ணிட்டா? என் பையன் தான் இருக்கிற, அவன் திட்டிட்டு இருக்கிறேன், இப்ப இவனை போய் நல்லா படிக்கிற பையனை இப்படி அடிக்கிறீங்களே, ஏன் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டா, அவங்க அப்பா சொல்றாரு, பின்ன என்னங்க, படிச்சுட்டே இருங்க, இன்னைக்கு காலையில மதியம் இது எக்ஸாம் இருக்குது, இன்னைக்கு எக்ஸாமுக்கும் போக மாட்டேன், நான் படிச்சுட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தானே எப்படி இருக்கும் அப்படின்றாரு. யோசிங்க. படிக்கிறது இருக்கு, எக்ஸாம் எழுதுறதுக்காக. எக்ஸாமுக்கும் போகாது, படிச்சுதான் உட்காந்துருப்பேன்னு படிச்சுட்டு இருந்தா என்னத்த போய் சொல்றது? அப்ப முரளி கேட்கிறோம், சிந்தனை பண்றோம், எதுக்காக? நடைமுறைப்படுத்துறதுக்காக. அப்ப அது தெளிவாக்குறதுக்காக அதுக்கு ஒரு சக்தி, ஞானம் சிந்தனை செய்து செய்து நடைமுறைப்படுத்தும் பொழுது சக்தியாக மாறுகிறது. சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமான பிளட்ட மாறி சக்தியா மாறுற மாதிரி. அப்போ பாபா சொல்றாரு, தனக்கு தானே சிந்தனை செய்வதற்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவசியமாக தனக்கு தானே சமயத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அந்த இடத்துல சாட்சியாக இருந்து எப்படி பிரம்ம பாபா கச்சேரி பண்ணாரோ அதே மாதிரி இப்ப நான் ஆத்மா அமைதியானவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன்னா உண்மையாலுமே நான் அமைதியாவே இருக்கிறேனா? எனக்கு உண்மையாலுமே பாபாட்டுறது எத்தனை பிராப்தி, எத்தனை ஜென்மத்துக்காக சேர்த்து வச்சிருக்கிறேன் நானு. உலகத்துக்கு சொல்றேன், 7 தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. நமக்கு எத்தனை தலைமுறைக்கு? 26 தலைமுறைக்கு நிச்சயிக்கப்பட்டது. நம்ம 84 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா? இப்ப நான் எவ்வளவு தூரத்துக்கு அந்த அமைதி சேர்த்து வச்சுக்கிறேன், அன்பு சேர்த்து வச்சுக்கிறேன், ஆத்ம ரீதியில சக்திகளை சேர்த்து வச்சுக்கிறேன், ஆனந்தத்தை சேர்த்து வச்சுக்கிறேன். அப்போ ஒவ்வொன்றும் சோதனை பண்ணி பார்க்கணும். இந்த சக்தியெல்லாம் சமையலுக்கு என்னால யூஸ் பண்ண முடியுதா? பரீட்சைக்கு போறேன்னா கொஸ்டின் பேப்பருக்கு பதில் தெரியணும். தெரியணும்னா ஆல்ரெடி படிச்சு வச்சிருக்கணும். 10 பதில் தெரியுது, ஆனா எந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் எழுதணும் அதை எழுதுனா தான் பாஸ். அப்ப எல்லாமே 10 தெரியும், 10 தூக்கி எழுதி வச்சேன்னா மொத்த இருக்கிற மார்க்கும் வராது போயிடும். அது மாதிரி எந்த சக்தி இருந்தாலும் எந்த சக்தி எப்ப யூஸ் பண்ணணுமோ, எந்த குணத்தை எப்ப யூஸ் பண்ணணுமோ அதை என்னால் பயன்படுத்த முடிகிற அளவுக்கு ஞானம் இருக்கிறதா, இல்ல அந்த சக்தி இருக்கிறதா? குறைவா இருக்குதா, இல்லையா, பரவாயில்ல, இப்ப இருந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். பாபா நம்ம ஒவ்வொரு செகண்டும் பல கோடி மடங்கு தைரியம் ஒரு ஸ்டெப் வைங்க, பலாயிரம் லட்சம் மடங்கு நான் ஹெல்ப் பண்றது ரெடியா இருக்கிறேன் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனா வெற்றி நட்சத்திரம் கல்ப கல்ப வெற்றி அடைஞ்சவன் நான். எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பாபா சரி பண்றதுக்கு தான் வந்துக்கிறார் இல்லைங்களா? நம்மளை முழுசா ஒப்படைச்சிடணும். இந்த கடைசியா 30ஆம் தேதி பாபு தாதா சீசன்ல வரும்போது சொல்லியிருந்தாரு, உங்களோட உடல் பொருள் மனசு நீங்க எல்லாமே என்கிட்ட கொடுத்துட்டீங்க தானே? கொடுத்துட்டா அப்படின்னு. அப்ப உங்களுக்கு கோவப்படுறது, கவலைப்படுறது, டென்ஷன் ஆகுறதுக்கு பர்மிஷன் யார் கொடுத்தது? நீங்க தான் என்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு சொந்தமானதாச்சே இல்லைங்களா? எவ்வளவு இதா சொல்றாரு பாருங்க. அதனால இந்த ஞானத்தை சிந்தனை பண்றதுக்கு கடைவதற்கு டைம் ஒதுக்கணும். எங்க போனாலும் உங்க ஞாபகார்த்தத்தை விட்டுட்டு வரணும், இன்னொன்னு கொண்டு வரணும்ன்றார். அங்க போய் புதுசா அந்த இடத்துக்கு இந்த ஞாபகார்த்தமா இதை வாங்கிட்டு போலாங்க அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி பாபா சொல்றாரு, நம்ம ஒரு இடத்துக்கு போனா நம்மளோட ஒரு குணமோ ஒரு சக்தியோ அந்த இடத்துல அவங்களுக்கு தெரிய வரணும், அந்த இடத்துல விட்டுட்டு வரணும். இன்னொன்னு அங்க இருக்கக்கூடியது எடுத்துட்டு வரணும். அங்க இருக்கக்கூடியதுன்னா ஒவ்வொரு மனுஷன்கிட்ட நல்ல குணங்கள் சக்திகள் இது மாதிரி. அப்போ பாபா கேட்கிறாரு, இப்ப மவுண்ட் அப்புக்கு நீங்க வந்திருக்கீங்க,
நீங்க ஞாபகார்த்தமாக என்ன விட்டுட்டு போறீங்க? ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இந்த ஈஸ்வரிய அன்பு மற்றும் சகயோகம் ஞாபகார்த்தமா விட்டுட்டு போகணும். ஈஸ்வரிய அன்பு மற்றும் சகயோகம். சகயோகம்னா உதவி. நீங்கள் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு நெறிஞ்சு சகோகியாக ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு மாயோடைய தடைகள் விளக்குவதற்கு சகயோகம் கிடைத்து கொண்டே இருக்கு. பாபாவுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவியாளராக இருக்கிறோமோ அப்போ மாயை நீக்குவதற்கும் நமக்கு பாபாவோட உதவியும் மிக உதவிகரமாக வேலை செய்யும். சகயோகம் கொடுக்கிறது அப்படின்னா உதவி செய்வது என்றால் உதவியை பெறுவதாகும். குடும்பத்துக்கு ஆன்மீக அன்பை அளிக்க வேண்டும். குடும்பத்துல நம்ம ஃபேமிலி ஈஸ்வரி பாவத்துல ஒரு ஈஸ்வரி அன்பை நம்ம கொடுக்கணும். மாயை வெற்றி கொள்வதற்கு சகயோகியை பெற வேண்டும். குணங்களாக சக்திகளாக சகயோகம் எடுக்கணும். இந்த கொடுக்கல் வாங்கலுக்கான கணக்கு சரியாக இருக்கும். இந்த சங்கமிகத்தில் தான் அநேக பிறவிக்கான சம்பந்தத்தை உருவாக்க வேண்டும். உறவுக்கு சம்பந்தம் அப்படின்னா உறவுகள், அப்பா அம்மா டீச்சர் குரு. பாபாக்கு இல்ல, பின்னாடி நம்ம வர இல்லைங்களா, துவாபரகத்தினுடைய சத்திய திரேதத்தில் இருக்கவே இருக்குது. துவாபரகத்திலிருந்து பல விதமான உறவுகள் எல்லாம் நிறைய வருவாங்க. அது எல்லாமே நல்லா அமையணும்னா இந்த சங்கமிகத்திலேயே நம்மளோட நடத்தையும் பேச்சும் நம்ம மற்றவங்ககிட்ட நம்மளோட விவகாரங்கள் ரொம்ப நல்லா இருந்தான்னா நமக்கும் நல்ல விதமாக அமைவார்கள். அதனால அந்த நல்ல ஒரு சம்பந்தத்தையும் ஏற்படுத்திக்கக்கூடிய சமயம் இந்த சமயம். அதை ஏற்படுத்துவதற்குண்டான சாதனம் உண்மையான ஈஸ்வரி அன்பு. பாபா சொல்றாரு, எப்படி துணி தேய்க்கிறதுக்கு நூல் பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி எதிர்காலத்து சம்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்கு சாதனம் இந்த அன்பு என்கின்ற நூல். இங்க எப்படி நம்ம இந்த சங்கமத்தில் உருவாக்கிறோமோ 5000 வருஷத்துக்கு அது நமக்கு ரிட்டர்ன் வரப்போகுது. அதனால பாபா சொல்றாரு, அந்த மாதிரி அங்க ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சந்தமா என்னென்ன சம்பந்தமும் உறவுகள் கிடைக்கும். அதை இங்க உருவாக்கக்கூடிய காலம் இடம் ரெண்டுமே இந்த சங்கமிகம் தான். மற்ற எல்லா இடத்திலும் உள்ள அன்பு துண்டிக்கப்படும் பொழுது இந்த ஒரு நிலைங்கிறது ஏற்படும். பாபா சொல்றாரு, ஒரு பக்கம் எல்லா இடத்துல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும், பாபா கிட்ட ரீகனெக்ட் பண்ணும். ஈஸ்வரி அன்பு பாபா கிட்ட இருந்தா மட்டும்தான் மற்றவங்க கிட்ட ஏற்படுத்த முடியும். அதனால எல்லாத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அன்பை அகற்றி, அப்படின்னா அன்பை அகற்றின இந்த இடத்துல என்ன வருது? பற்று. இந்த பற்றை அகற்றி ஒரே ஒருவருடன் அன்பை ஏற்படுத்த வேண்டும், பற்றை ஏற்படுத்த வேண்டும் பாபா கிட்ட. அந்த அன்பு ஈடுபாடு இருக்கணும். அப்போ உலகத்தில் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணும், ஒரு பக்கம் ரீகனெக்ட் பண்ணும். டிஸ்கனெக்ட் பண்ணாதவரை ரீகனெக்ட் ஆக முடியாது. அநேக பேர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு நமக்கு கஷ்டத்தை தான் ஏற்படுத்துகிறது. ஒரு பாபா கிட்ட இருக்கக்கூடிய அன்பு தான் நிரந்தரமாக நம்மை பரிபக்குவம் ஆக்குவதாக இருக்கிறது. அந்த ஒரு அன்பு தான் உலகத்துக்கே நம்ம கொடுக்க போறோம். உலகிய ரீதியில அன்பு துக்கம் கொடுக்கிற மாதிரி ஒரு பாய்ச்சன். அது பாக்குறதுக்கு பல நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் அது பெரிய துக்கத்துல கொண்டு போய் விட்டுடுது. பாபா சொல்றாரு, அநேக இடத்துல உள்ள அன்பை துண்டித்து ஒரு பாபாட்ட இணைக்கணும். அப்படின்னா அந்த பற்றை நீக்கி ஒரு பாபாட்ட உண்மையான அன்பு வைங்க. மற்றபடி எல்லாருக்கிட்டையும் அன்பு வைக்கணும். பற்றுங்கிற பாச வளையப்பாங்க, அதுதான் இருக்கக்கூடாது. எது உண்மையான அன்பு, எது பற்றோட அன்பு, இந்த ரெண்டுக்கும் வித்தியாசமும் தெரிஞ்சுக்கணும். இப்ப ஏதாவது ஒண்ணுல குறைவு இருந்தா இப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஏதாவது ஒண்ணு நமக்கு ஒரு பற்று, ஆங்காரம், வெறுப்பு ஏதாவது ஒண்ணு இருக்குதுன்னா இப்ப அந்த குறையை பார்த்து நம்மளை இப்ப சரி பண்ணிக்க முடியும்ன்றாரு. அதுக்கப்புறம் அந்த டைமும் முடிஞ்சு போயிடும், சரி பண்ணக்கூடிய டைமும் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சரி பண்ணணும்னு நினைச்சாலும் சரி பண்ண முடியாத போயிடும். அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து கவனமாக எடுத்து வைங்க. அப்படின்னா என்னோட சிந்தனை பேச்சு செயல ரொம்ப கவனமாக இருக்கணும். பாபா சொல்றாரு, இப்ப டாபிக்க மாத்துறாரு. நீங்க எல்லாமே தீவிர புருஷார்த்தியா அல்லது சாதாரண புருஷார்த்தியா? நம்ம எல்லாமே தீவிரமான புருஷார்த்தியா சாதாரண புருஷார்த்தியா? தீவிரமான புருஷார்த்தி மனசோட சங்கல்பத்திலும் தோல்வி அடைய மாட்டார். தீவிரமா முயற்சி செய்யறாங்க, மனதளவு கூட தோல்வி அடைய மாட்டார். தோல்வி அடைய மாட்டார்னா
அங்க துக்கமோ வேதனையோ இல்ல ஏதாவது சங்கடங்களோ கோபமோ அது ஏதாவது சூழ்நிலை வரும். அதுக்கு எஃபெக்ட் ஆக இருக்க மாட்டாங்க. அதுதான் தோல்வி அடையாம இருப்பது. அந்த மாதிரி ஸ்திதியை உருவாக்கணும். சங்கல்பத்துல அப்படின்னு எண்ணத்துல கூட மாயையிடம் தோல்வி அடையக்கூடாது அப்படின்னா அந்த விகாரத்துக்கு வசமாக கூடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தீவிர யார் இருக்கிறாங்களோ அவங்களதான் தீவிர புருஷார்த்தின்னு சொல்ல முடியும். பாபா சொல்றாரு அவரு சுத்தமான சங்கல்பத்தின் மூலமாக, சங்கல்பம்னு நல்ல எண்ணங்கள், அவர் சுத்தமான எண்ணங்களை முன்கூட்டியே மனதில் நிறைச்சி வச்சுக்கிறதுனால, சுத்தமான நல்ல நல்ல எண்ணங்கள்ல முன்னாடி எல்லாமே நிறைச்சி வச்சுக்கிறதுனால வேற எந்த ஒரு சங்கல்பமும் உருவாக்க முடிவதில்லை. மத்தவங்க சொன்னாலும் உள்ள போகாது, ஏன்னா இடம் இல்லை. தன்கிட்ட வேஸ்டேஜ் எதா பண்ணாலும் உள்ள போறதுக்கு இடம் கிடையாது. பாபா சொல்றாரு ஒரு சொட்டு கூட அதிக அதுல ஊத்த முடியாது என்றார். அவ்வளவு ஃபுல்லா நிறைஞ்சிருக்குது நல்ல எண்ணங்கள். பாபா சொல்றாரு அப்ப அப்படி ஏதாவது இல்லை அப்படின்னா, ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் வந்துச்சுன்னா அதுல போய் நல்ல எண்ணங்களோட கலந்துருச்சுன்னா அதுவும் அசுத்தமான வீண் எண்ணங்களாக மாறிவிடும். அதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு மனசு சுத்தமான சங்கல்பத்துல நிறைஞ்சிருக்கிற மாதிரி பாத்துங்க. அந்த அளவுக்கு உங்களை நீங்களே பிஸியாக வச்சுங்க. மனசை பிஸியாக வச்சுக்கிறதுனால நமக்கு எந்த யுக்திகள் பாபா கொடுக்குறாரோ அதை முழுமையாக பிரயோகம் ஈஸி செய்ய முடியும். ஆனா இப்ப நம்ம பாபா கொடுக்குற வரதானமாகட்டும், குணங்களாகட்டும், சக்திகளாகட்டும் அதை சரியான சமயத்துல பயன்படுத்துறது இல்லைன்றாரு. அதனால வீணான எண்ணங்கள் வந்துடுது. ஒரு முறை பிஸியா இருந்துச்சுன்னா மறுபுறம் வீணான எண்ணகத்திலிருந்து தப்பிச்சிடுவீங்க. பாபா சொல்றாரு, டாபிக் மாத்துறாரு. என்ன சொல்றாரு? ஞான சிந்தனை செய்யறதுக்கு எண்ணற்ற கஜானாக்கள் உள்ளன. ஞானத்தை சிந்தனை பண்றதுக்கு ஞானத்திலே பலவிதமான கஜானாக்கள் அப்படின்னு சொத்து சுரங்கம் இருக்குது. இதனால மனதை பிஸியாக வச்சிருக்கணும். காலம் ரொம்ப ஸ்பீடாக வேகமாக போயிட்டு இருக்குது. நம்மளோட முயற்சியும் அதே மாதிரி வேகமாக போகுதா? காலம் ரொம்ப ஸ்பீடா போகும்போது நம்மளோட முயற்சி ரொம்ப தொய்வா மெத்தனமா அப்படியே டல்லா இருந்துச்சு அப்படின்னா முடிவு என்ன ஆகும்? அதனால காலம் போயிடும். நம்மளோட முயற்சி செய்தவங்க நம்ம பின்னாடி தங்கிடுவோம். அதனால பாபா சொல்றாரு, காலம் வண்டியை பிடிக்க முடியாது. காலம் என்கிற வண்டியை பிடிக்க முடியாது. சவாரி செய்யக்கூடியவங்க பின்னாடி போயிடுவாங்க. வண்டியில போகணும், வண்டி போயிடுச்சு, நம்ம பின்னாடி நின்றுடுவோம். பாபா சொல்றாரு, காலத்தோட வேகம் எந்த அளவுக்கு காணப்படுதுன்னு இப்ப எப்படி எல்லாம் ஸ்பாட்டா போயிட்டு இருக்குன்னு தெரியுது. இப்பதான் 2024 இப்ப என்னடான்னா 24 டிசம்பரே முடிய போகிற அளவுக்கு வந்துச்சு. காலத்தின் கடந்தவை கடந்து சென்றவையாக மாற்றுவதில் தீவிரமாக காணப்படுகிறது. அதாவது என்னென்னலாம் நடந்து முடிஞ்சதோ அது எல்லாமே என்னென்னலாம் மாற்றம் வந்தோ மாற்றத்துக்கு போயிடுச்சு. அதுதான் காலம் மாறிடுது. அதே மாதிரி விஷயங்களே காலத்தை எப்பாவது திரும்பி கொண்டு வருமா என்ன? அதெல்லாம் கொண்டு வராது. அதனால முயற்சியில கூட எந்த குறை இருந்தாலும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வினாடி முன்னேற்ற சென்றால் காலத்திற்கு சமமாக நம்மளும் விரைவாக செல்ல முடியும். காலம் சமயம் நம்மளோட கிரியேஷன், படைப்பு. படைப்பில் இந்த குணம் இருந்தால் இதே குணம் படைப்பவரிடத்திலும் இருக்க வேண்டும். ஆனால் படைப்பவரின் குழந்தைகள், சிவபாபாவோட குழந்தைகள் படைப்பை விட ஏன் பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட படைப்பே என்ன இருக்குதோ அதை விட நம்ம பலவீனம் இருக்கிற மாதிரி ஆயிடுதுன்றார். அப்ப பாபா சொல்றாரு, இந்த நாடகத்துல ஒவ்வொரு வினாடியும் எதெல்லாம் நடந்து முடிஞ்சதோ, எந்த உருவத்தில் கடந்து விட்டதோ, இதெல்லாம் நடந்து முடிஞ்சதோ எந்த உருவத்தில் கடந்து விட்டதோ அது மறுபடியும் இந்த கல்பத்தில் வர முடியாது. மறுபடியும் 5000 வருஷம் கழிச்சு அதுக்கு அப்புறம் தான் வரும். இந்த விஷயத்த மட்டும் ரொம்ப கவனத்தில் வச்சிருக்கான்றார். நிறைய பேருக்கு என்னன்னா ஒரு 80% மக்கள் முடிஞ்சு போன லைஃபே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நினைச்சிட்டே இருக்கிறாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி, ஏன் இப்படி நடந்தது, இப்படி நடந்துக்க கூடாது, அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும், இப்படி நான் போகாத இருந்தா நல்லா இருக்கும், போயிருந்தா நல்லா இருக்கும், பேசியிருந்தா நல்லா இருக்கும், பேசாத இருந்தா நல்லா இருக்கும்னு இதுவே போதும். இது எப்படின்னா ஒரு சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திக்கிட்டு
பெடல் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்ன ஆகும்? கை கால் வலிதான் மிச்சம். வண்டி ஒரு முன்னாடியும் போகாது, பின்னாடியும் போகாது. சில ஃபியூச்சர் பிளான் பண்றாங்க. எதிர்காலத்துல நினைச்சா பயமா இருக்கு. என்ன ஆகுமோ? இப்படி ஆயிட்டா, அப்படி ஆயிட்டா, இப்படி நடந்துட்டா. போன வாரமே அவர் பிரச்சனை பண்ணா, மறுபடியும் பண்ண மாட்டாது என்ன நினைச்சு, அதான் முடிஞ்சு போச்சு. திருப்பி இவங்க ரிட்டர்னே சக்கரத்தை சுத்துவாங்க. இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி என்னன்னா, அது தேவையில்லாத எண்ணங்கள். நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி பயம். இன்னும் நடக்கவே இல்லை. நடந்துட்டா, செஞ்சுட்டா அப்படின்னு நடந்த மாதிரி நினைச்சிட்டு பயத்துல டென்ஷன்லயே போறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, அதே சைக்கிளை வந்து பெடல் எடுத்துடுறாங்க. ஆனா பெடல் வந்து ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க, பெடல் போடுறது இல்லை. இது ஃபீச்சர் நினைக்கிறாங்க. அப்ப ஃபியூச்சர் நினைக்கவே கூடாதுன்னா ஃபியூச்சரை பிளான் பண்ணுங்க, ப்ரெசென்ட்ல இருங்க. அப்படின்னா ஸ்டாண்டும் எடுக்கணும், பெடலும் போடணும். அப்போ வண்டி முன்னாடி போகும். அப்போ நம்ம சிந்தனை பண்ணி பார்க்கணும், பலவீனமான எண்ணங்கள் மறுபடியும் ஏன் வருது. ம்? பாபா கேட்கிற ஏன் வருதுன்னு கேட்கிறாரு, ஏன் கொண்டு வரீங்கன்னு கேட்கிறாரு. இந்த பலவீனமான எண்ணங்கள் வந்து மறுபடியும் வராம இருந்தா நம்மளோட முயற்சியும் ரொம்ப தீவிரமாக்கும். இந்த பலவீனமானது வீணானங்கள் உள்ள போச்சுனாவே நம்மளோட பலத்தை அழிச்சிடும். பலவீனம் போயிடுச்சுன்னா அந்த இடத்த சக்திகள் நிறைய செய்யும். மாறாக பலவீனங்கள் மறுபடியும் வந்துட்டே இருந்தா இருக்கிற சக்தி இருக்கிறதுக்கு இடமே இல்லாத சென்று விடும். அதனால எதெல்லாம் நடந்து முடிஞ்சதோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதெல்லாம் முடிஞ்சு போட்டோம். அதனால பலவீனங்களால் ஏற்பட்ட விஷயங்களை எண்ணத்துல கூட கொண்டு வராதீங்க. யாராவது ஞாபகப்படுத்தினாலும் முடிஞ்சிட்டு விட்டுருங்க, அது ஏங்க நினைக்கிறீங்கன்னு அப்படி மாத்திக்கணும். திருப்பி சக்கரத்தை பின்னாடி சுத்திட்டு எங்கேயோ போய் நின்றுட்டு கூடாது. அதனால பாபா சொல்றாரு, எண்ணத்தில் வந்தா கூட அது சொல்ல செயல் எல்லாம் வந்து நம்மள பலவீனமாக்கி விட்டுடுங்க. ஒரு பலவீனம் நம்மளோட ரொம்ப தூரத்துக்கு எடுத்துட்டு போய் பலவீனமாக மொத்தத்தையும் மாத்தி விட்டுடுன்றார். இப்போ பாபா சொல்றாரு, எப்ப எண்ணத்திலே நம்மளோட பலவீனத்தை அழிச்சிடுறோமோ அப்ப பேச்சு செயல் மிக நன்றாக இருக்கும். அதனால எண்ணம் சொல் செயல் எல்லாமே ரொம்ப சக்தி சென்றதா மாறிடும். கெட்டதை உடனே தூக்கி எறிஞ்சு விடுவது வழக்கம். உலகத்துல ஏதாவது கெட்ட இருக்குது, குப்பை இருக்குது, தேவையில்லாத இருக்குது, நான் எதுக்கு இருக்கட்டும் வைக்க மாட்டாங்க. எல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு போய் தூரம் போட்டு எரிச்சிட்டு வந்துடுறாங்க. அது மாதிரிதான் பாபா சொல்றாரு, எதெல்லாம் நமக்கு தேவையில்லாத இருக்குதோ அந்த கெட்ட விஷயங்களே தூக்கி வெளியே போட்டுடுங்க. அப்படி இருந்தான்னா கால முயற்சியை விட முந்தி செல்ல முடியாது. அதாவது சமயம் நம்மளோட முயற்சியை விட முன்னாடி போக முடியாதுன்றார். நம்ம முன்னாடி போவோம், டைம் பின்னாடி வரும். காலத்திற்கு முன்பாகவே நம்ம தயார் ஆகிவிட வேண்டும். மாறாக டைம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம முன்னாடியே தயாராக இருக்கலன்னா சமயம் சிறிது தாமதித்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்குவோம். இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா கொஞ்சம் இதாயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும். ஆனா அதுக்கெல்லாம் யோசிச்சிருந்தா டைம் பாட்டுக்கு யாருக்கெல்லாம் யோசிக்கிறவங்களுக்கோசம் நிக்காது. அப்போ பாபா சொல்றாரு, அடுத்த டாபிக் மாறுது. பந்தனத்தில் இருக்கக்கூடியவங்க யோக அதி தீவிரமாக இருப்பாங்கன்றார். பந்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு பாபாவோட நினைவு ரொம்ப ஜாஸ்தி வருமா. பாபா சொல்றாரு, பந்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுது, பாபாவோட நினைவு அதிகமாக வருகிறது. ஏன்னா எந்த விஷயத்துல மத்தவங்க தடுக்கிறாங்களோ அந்த விஷயத்தின் மீது புத்தி ரொம்ப ஜாஸ்தி ஈடுபடும். வீட்டுல இருக்கிற மாதிரி பாபாவோட சரித்திரத்தை அனுபவம் செய்ய முடியும். ஆனா அதுக்கு ரொம்ப ஆர்வம், ஈடுபாடு தேவைப்படுது. பாபா மேல இருக்கிற அன்பு, அந்த ஈடுபாடு இருந்துச்சுன்னா அந்த பந்தனம் கூட பந்தனமா தெரியாது. அதுல பாபாவோட நினைவு நமக்கு தாங்கக்கூடிய சக்தியும் மறக்கக்கூடிய சக்தியும் கொடுக்குது. அந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில வந்து அந்த ஈடுபாடு, ஒரே ஒரு பலம், ஒரு நம்பிக்கை. அந்த ஒரு என்ன மாதிரி பந்தனம் இருந்தாலும் கட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரே ஒருத்தர் நினைவு எல்லா பந்தனங்களையும் துண்டிக்கப்படுறதுக்கு உண்டான சக்தி படைத்ததாக இருக்குது. புத்தி ஒருத்தர்கிட்ட நிக்க. திரௌபதிக்கு வந்து கடைசியில தான் அந்த மாதிரி இணைப்பு ஏற்பட்டது. ஆரம்பத்துல எல்லாமே வந்து இவங்களை கூப்பிட்டாங்க, அவங்கள கூப்பிட்டா இவங்களை கூப்பிட்டாங்க, ஒத்தாலும் எந்திரிச்சு போவே இல்லை. கூப்பிட்டவங்க எல்லாம் அங்க பிடிக்காதவங்களா மாறிட்டாங்க. யாரெல்லாம் நம்பினாங்களோ ஒருத்தர் உதவி செய்யல.
கடைசி வரையும் கத்தி கதறி என்னமோ வசனம் பேசினாலும் ஒண்ணும் பிரயோஜனம் படல. கடைசியில தன் மேல நிச்சயம் வச்சு புடவை பிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் ஒண்ணு வேலைக்கு ஆகல. கடைசியில திக்கற்றவருக்கு தெய்வம் துணைங்கும் போது பாபான்னு சொல்லி கையை தூக்குனாங்க. அடுத்த செகண்ட் ரெடிமேடா இருந்தது அந்த உதவி. ஆட்டோமேட்டிக்கா புடவை வர ஆரம்பிச்சு. அப்ப கிருஷ்ணருக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும். அவர் குடுக்குன்னு ஓட்டமா வந்து உதவி பண்ணலையே. அப்ப விதி என்ன இருக்குது? ஒரு பலம் ஒரு நம்பிக்கை. அப்போ எந்த மனிதனும் இடையில வந்து அந்த நம்பிக்கை வச்சு ஏதாவது ஒரு நடந்ததுன்னா பாபா மேல அந்த ஒரு டைட்டில் கட் ஆயிடும். ஒரு பலம் ஒரு நம்பிக்கை, ஒரு பாபா தவிர்த்து யாரும் இல்லை அப்படின்னா அவரோட காரியத்தை அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் காரியத்தை உலகத்தில் எந்த மனுஷனும் செய்ய முடியாது. அந்த ஒரு பலம் ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்த காரணத்தினாலதான் துவாபரகத்திலிருந்து நமக்கு அவருக்காக நிறைய கோயில் கட்டி ஒரு புனிதமான நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் செஞ்சு அத்தனை வழிகாட்டுதலாக இருப்பாங்க பக்தியில, இல்லைங்களா? அப்ப அதனால பாபா சொல்றாரு, எல்லா இடத்துலயும் டிஸ்கனெக்ட், ஒரே ஒருத்தர்கிட்ட ரீகனெக்ட். ஒரே ஒருத்தர்கிட்ட பாபா கிட்ட அன்பை கனெக்ட் பண்ணுங்க. எனக்கு ஒரு பாபா தவிர்த்து யாரும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மனநிலை அமைஞ்சிடுச்சுன்னா அனைத்து பந்தனங்களும் தானாக அழிந்துவிடும். எந்த அளவு ஆழ்ந்த அன்பு பாபாவுக்கு இருக்குதோ அந்த அன்பு நமக்கு உதவி கிடைச்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பாபா சொல்ற, ஏதாவது எனக்கு ஒரு உதவி குறைவாக இருக்கிறது என்றால் அதுக்கு என்ன காரணம்? பாபா மீது அந்த அன்பு குறைவாக இருக்கிறது என்பதே காரணமாகும். அதனால ஆழ்ந்த உண்மையான ஈடுபாடோட அன்பு மூலமாக பாபாவிட்டிருந்து எல்லா விதமான உதவியும் அடைய வேண்டும். அடையணும்னு நினைச்சேன், அவரை நினைச்சாவே அது விதிப்படி அந்த உள்ளபூர்வமாக அந்த அனுபவம், அந்த உணர்ச்சிகள் வெளிப்படணும் நமக்கு, இல்லைங்களா? பாபா சொல்றாரு, திருப்பி டாபிக் மாத்துறாரு. போன கல்பத்து மாதிரி இப்போது உங்களுக்கு அதிகாரத்தை அடைவதற்கு இங்க வந்து அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற உணர்றீங்களா? போன கல்பத்துல எப்படி நமக்கு பாபாகிட்டே அதிகாரம் பண்றதுக்கு, பாபாகிட்டே பிராப்தி எடுக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாரு. அந்த பாபாவோட வீட்டுக்கு வரக்கூடிய அதிகாரமும் வந்துச்சுன்னா அதே மாதிரி உணர்றீங்களா? நம்ம சென்ற கல்பத்திலே இருந்தோம், மீண்டும் நம்ம நிமித்தமாக ஆயிட்டீர் என்று நினைவு வருகிறதா? போன கல்பத்தில் இருந்தா இந்த கல்பத்திற்கு கல்ப கல்பம் பாபா குழந்தையிடும், கல்ப கல்பம் பாபாட்ட ஆசை எடுப்போம், கல்ப கல்பம் ஒருவருக்கு ராஜ்யம் பண்ணுவோம். அதுல ஒரு சுகம் சங்கமத்தில் இருக்கும். பாபா சொல்ற மாதிரில இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் இப்பவே எல்லாமே நடக்கும். யாருக்கு இந்த நினைவு இருக்கிறதோ அவர்கள் சதா சுகமாக இருப்பாங்க. அப்போ இந்த நிமித்தமாக ஆகிறோம், பாபாட்ட எல்லா பிராப்தி எடுக்கிறது நிமித்தமாக ஆகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஞாபகம் இருக்கிறதா? யாருக்கிட்ட இந்த போதை, இந்த ஒரு குஷி இருக்கிறதோ அவங்களோட முகத்துல குஷி வந்து ஜோதி ஸ்வரூபமாக விளக்கும். அவருடைய முகத்தில் அலௌகிக்க பிரகாசமாக காணப்படும். அவருடைய கண்கள்ல உதடுகள சதா குஷியை காணலான்றார். அது யார் பாக்குறாங்களோ அவங்கள கூட அவங்களோட துக்கத்தை எல்லாம் மறந்து போயிடுவாங்க. நம்மளோட அந்த ஸ்டேஜ் வர வர ஆத்மா பிரகாசிக்கும் போது கண்கள் உதடுகள் எல்லாம் கூட அந்த பிரகாசத்தை கொடுக்குதுன்றார். பாக்குறவங்க வந்து அவங்க பிரச்சனை கஷ்டமே மறந்து போயிடுற அளவுக்கு நம்மளோட ஒரு குஷி இருக்கும். இப்போ பாபா சொல்றாரு, துக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா நமக்கு குஷி ஏற்படுத்த ஏதாவது ஒரு வழி தேடிட்டு இருக்கிறாங்க இல்லையா உலகத்தில் இப்ப. அது மாதிரி நம்மளோட முகம் அவங்களுக்கு குஷியை அளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். பேசாமலே நம்மளோட உதடுகள் அந்த சேவை செய்யணுன்ற. வாங்க உட்காருங்க, 7 நாள் கிளாஸ் கேளுங்க, 1 மணி நேரம் கேளுங்க, கம்மெண்ட் கொடுக்குற, அது இதெல்லாம் முடிச்சு போயிடும். கோயில 5 மணி நேரம் 10 மணி நேரம் இந்த திருப்பதியில எல்லாம் போனோம்னா, ஐயப்ப மலை போனோம்னா அவ்வளவு நேரம் நிக்கணும் லைன்ல. ஒரு நிமிஷத்துல கூட 10-20 செகண்ட் கூட இல்லை. அந்த செகண்ட்ல தரிசனத்திலேயே எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு அவ்வளவு பரவசத்துல அன்புல மூழ்கிறோம். அப்ப பக்திலேயே அவ்வளவு எல்லாம் தாண்டி வந்திருக்கிற உண்மையான ரியல் பகவானோட நேரடியான சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவர் கூட சேர்ந்து வாழ்வதற்குண்டான பெரும்பாகியம் பெற்றவர்கள் பிராமணர்கள். நாம யாருக்கும் அடைய முடியாத மிகப்பெரிய லாட்டு கிடைச்சிருக்கு. அதனால பாபா சொல்றாரு, நமக்கு அந்த அளவுக்கு உள்ள போக போக அன்புல மூழ்கும் போது நம்மளை பார்க்கும் போதே மற்றவங்களோட துக்கத்தை நீக்கி சுகம் கிடைக்கக்கூடியதாக மாறிவிடும். நம்ம ஒரு கண்ணாடியில பார்த்தா அவங்க எப்படி தெரியுறாங்களோ அந்த மாதிரி அவங்களோட தோற்றத்தை, அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு தெரியுற அளவுக்கு நம்ம ஒரு கண்ணாடியாக மாறிவிடுவோம்.
அந்த மாதிரி நம்மளோட அலங்கரிக்கப்பட்ட உருவம் காணப்படும். அலங்கரிக்கப்பட்ட உருவம்னா நம்ம இஷ்ட தேவதைகள் இல்லைங்களா? எந்த இதனால வரை யார் கும்பிட்டு இருந்தானோ, யாருக்கு விரதம் இருந்தானோ, யாருக்கு அடையணும்னு கண்டு இவ்வளவு எல்லாம் பக்தி செஞ்சனோ, என்னோட இஷ்ட தெய்வமே வந்தாச்சு அப்படின்னு நம்மளை பார்த்து அப்படியே குஷி அடைவாங்க. அவ்வளவுதான், பக்தி எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா யாருக்கு சீக்கிரம் முடிஞ்சது அவங்க ஞானத்துக்கு வந்துட்டாங்க. இன்னும் பின்னாடி பின்னாடி இது முடிய 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 வந்துகிட்டே இருப்பாங்க. டோட்டல் முடிஞ்சே போயிடும். அப்போ அதோட பலன் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாபா சொல்றாரு, சர்வசக்திவன் என்னோட அப்பான்னு சொல்லிக்கிறோம். அப்போ அப்படிப்பட்டவங்களோட நம்ம கிட்ட அந்த சக்தி இல்லைன்னா என்ன சொல்றது? சார்ஜ் பண்றோம், சார்ஜ் ஆகவே இல்லைன்னா உள்ளுக்குள்ள ஏதோ குறைவு இருக்குது, டிஸ்கனெக்ட் ஆயிருக்குது, சரியாக கனெக்ஷன் சரி ஆகல அப்படின்னு தானே அர்த்தம். அதனால பாபா சொல்றாரு, அந்த கனெக்ஷனை கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து புத்திங்கிற லைன் பாபாட்ட இணைக்கிறதுக்கு அந்த ஈடுபாடு அது எங்கேயோ போகுது, மேல போகணும்னு நினைச்சிட்டு ஏதோ ஞாபகம் வந்ததுன்னா குறுக்கா போயிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுது. அப்ப அந்த லைன் கரெக்ட் பண்ணணும். அப்ப நிறைய விஷயங்களை பாபா புரிய வச்சிருக்கிறாரு. அதுக்காக பயிற்சி பண்ணுங்க. நம்மளோட மனசை வந்து 2500 வருஷம் சரியா அலைய விட்டுட்டோம், இஷ்டத்துக்கு விட்டுட்டோம். எதை எவ்வளவு நேரம் நினைக்கணுமோ நினைச்சுக்கிட்டோம், நினைக்கணும்னு தெரியாம நினைச்சுக்கிட்டாரு. இப்ப என்னன்னா, இப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்த பின்னாடி உடம்பு உட்கார்ந்துக்குது, எங்கெங்க இஷ்டத்துக்கு விட்டோமோ அதை பிடிச்சிருக்கிறதுக்குள்ள அப்பாடாடுது, அது பாட்டு போய் கிடக்குது. அதனால நம்ம புத்தி சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட மனசை நமக்கே வசப்படுத்த வேண்டும். இதுக்கு பயிற்சி பண்ணணும். பாபா சொல்றாரு, மத்தவங்க கிட்ட கனெக்ட் பண்ணல அப்படின்னா, டிஸ்கனெக்ட் பண்ணலைன்னா ரீகனெக்ட் பாபா கிட்ட ஆகாது. அதனால பாபா சொல்றாரு, எல்லா இடத்துல இருந்து துண்டிக்கப்படணும். அதனால அநேக பந்தங்களை துண்டித்து ஒருவர்கிட்டயே இணைக்க வேண்டும். எல்லாத்துக்கிட்டும் துண்டிக்கணும் துண்டிக்கணும் துண்டிக்கணும்னு என்ன துண்டிக்கிறது? பற்று, மோகம், அத மாதிரி வேற என்னென்னலாம் ஆசை, பிடிச்சது பிடிக்காது, இது எல்லாம் தான் கட் பண்ணும். இதற்கு பாபா சொல்றாரு, நல்ல ஒரு சகவாசம் தேவைப்படுது, கவனமும் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சங்கத்தின் மீது கவனம் வைக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு எண்ணத்திலையும் நம்ம கவனம் வைக்க வேண்டியதா இருக்குது. எந்த ஒரு எண்ணம் எழும்பொழுதும் அது சரியா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது சோதனை பண்ணணும். அதுக்கு பிரம்மா பாபாவுடைய எக்ஸாம்பிள் எல்லாம் சொன்னாங்க. இந்த எண்ணங்கள் பிரம்மா பாபா நினைப்பாரா, பேசுவாரா, செய்வாரா? இப்ப பேச்சு செயல் பின்னாடி, ஃபர்ஸ்ட் நினைக்கிறதுலயே மாத்தி விட்டுருவோம். ஆமா செய்வாருன்னா செய்க, இல்லைன்னா அங்கேயே கட் பண்ணி விட்டுடுங்க. அதனால அந்த அளவுக்கு எண்ணத்தின் மீது கவனம் இருந்தால் பேச்சும் செயலும் சரியானதாக இருக்கும். சங்கல்பம் அப்படின்னா எண்ணங்கள் மற்றும் சமயம் ரெண்டுமே சங்கமிகத்திட முக்கியமான ஒரு பெரிய சொத்தாக இருக்குது. இதன் மூலமாக மிகுதியாக வருமானம் செய்ய முடியும். ஸ்தூலமான தனத்துக்கு நல்லா சிந்திச்சு ஒரு பைசா கூட விரயமாக கூடாது அப்படின்னு கவனத்தோட பயன்படுத்துறாங்க அப்படின்னா உலக ரீதியில சம்பாதிக்கிறது வேஸ்ட் பண்ணக்கூடாது, பயனுள்ள வகைத்துல செலவு பண்ணணும்னு பார்த்து பார்த்து செலவு பண்றேன் இல்லைங்களா? அதே மாதிரிதான் சங்கமிகத்துல நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் என்னன்னா சங்கல்பம், சமயம், அதாவது நேரமும் எண்ணங்களும். இந்த ரெண்டுமே வீணாக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பாபா சொல்றாரு, எண்ணங்கள் சக்தி நிறைந்ததாக இருந்தால் இந்த எண்ணத்தின் ஆதாரத்துல சத்தியத்தோட உலகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா சத்தியத்தோட ஆரம்பத்திலேயே போயிடுவாண்டார். நல்ல எண்ணங்கள் சக்தி நிறைந்ததாக இருந்தால், இந்த புத்தியில அப்படியே நல்லா பதிவு பண்ணி வச்சுங்க. நம்மளோட எண்ணங்கள் சக்தி நிறைஞ்சதாக இருந்தா இந்த எண்ணங்களுடைய ஆதாரத்துல சத்தியத்தோட உலகம் ஆரம்பத்திலேயே நம்ம வந்துருவோம். அப்படி இல்லாம நம்மளோட எண்ணங்கள் பலவீனமாக இருந்தால், அதை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், பாபா என்ன சொல்றாரு, திரேதாவத்தோட உலகம் தான் கிடைக்கும். திரேதாவத்து சத்தியத்தில் வரமாட்டாங்க, திரேதாவத்து தான் வருவாங்கன்றார். இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பாருங்க. முழு கல்பத்திலும் இந்த கஜானாக்கள் வேற ஒருபோதும் கிடைக்காது. அதனால ரொம்ப சிரமப்பட்டு இந்த நேரத்துல மட்டுமே கிடைக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால இப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செஞ்சிடணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒன்னைத்தான் பார்க்க முடியும். இப்ப நம்ம செய்யறத பின்னாடி நம்ம செய்ய போறோம். ஆல்ரெடி உருவானதுதான், என்னன்னு தெரியாது, இப்பதான் உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்படி
கடைசி சமயத்தில் எதுவுமே பண்ண முடியாது, இப்பதான் செய்ய முடியும், செய்யணும்னு நினைச்சா இப்ப செஞ்சுக்கலாம். அதுக்கு இப்ப ரொம்ப கம்மியான அவகாசம் தான் இருக்குதுன்றார். ரொம்ப காலம் எல்லாமே அழிந்து விட்டது. இப்போ மிக குறைவான சமயம் தான் இருக்குது. நாமளும் கூட மத்தவங்க சொல்றோம் இல்லைங்களா, டைம் கடைசி ஆயிடுச்சுங்க, உலகம் போது உலக நிலைமத்தை பாருங்க, நாட்டை பாருங்க, இயற்கை சீற்றங்கள் எல்லாம் பாருங்க, எப்படி எல்லாம் இருக்குதுன்னு நம்ம எப்படி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா. அப்போ பாபா சொல்றாரு, நீங்க கூட மத்தவங்களுக்கு டைம் கம்மியா இருக்குன்னு சொல்றீங்க தானே. அதனால அந்த மாதிரி ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே உணர்ந்து, நான் அதுக்காக என்ன செஞ்சுக்கணுமோ இப்பவே செஞ்சு எனக்குள்ள நிறுத்திக்கிறேனா, அதையும் சோதனை செய்து பாருங்கள். பாபா சொல்றாரு, எப்ப நமக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கிறோமோ, நம்மளோட நல்ல எண்ணங்களை நேர்த்திக்கிறோமோ, இப்ப பலவீனமான விஷயங்களே இருக்காது. அதுக்கு திடமான ஒரு எண்ணத்தை உருவாக்கணும். பாபா சொல்றாரு, இந்த பலவீனமான எண்ணங்கள் என் வாழ்க்கையில இனிமே வரவே வராது. நான் அந்த மாதிரி வந்தாலும் அதை தொடர விட மாட்டேன். அப்பவே கட் பண்ணி நெகட்டிவா பாசிட்டிவாக வேஸ்ட பெஸ்டா மாத்தி விட்டுடுவேன். மறுபடியும் இந்த வீணான எண்ணங்கள், முடிஞ்சு போன்ற எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், பழக்கங்கள் ஒருபோதும் எனக்குள்ள வர்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் பாபாவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அவருக்கு ஒப்படைச்சாச்சு, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அந்த மாதிரி நினைக்கணும். ஏன்னா நம்ம பாபாட்ட கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னா கூட திரும்பி வரும். இப்போ ஒரு மாடு இருக்குது, நீங்க ஒரு 5 வருஷம் 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. காலையில அது அவுத்து விடுறீங்க போய் மாடு மேய்ஞ்சிட்டு வர்றதுக்காக. அது பாட்டுக்கு எங்கேயோ மேய்ஞ்சிட்டு கடைசியில தானாவே எங்க வரும், நம்ம வீட்டுக்கு தான் வந்து நிற்கும் இல்லைங்களா. இது இப்படித்தான் கண்டினியூ ஆகுது. திடீர்னு நமக்கு ஒரு செலவு வந்தது, பணம் இல்லை, ஒரு 4-5 வீடு தள்ளி இருக்கக்கூடிய இடத்துல போய் இந்த மாதிரி நமக்கு இந்த மாடு சேல்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி இந்த மாடை வித்து விடுறோம். வித்த பின்னாடி அவரு கட்டி வச்சுக்கிறாரு. அடுத்த நாள் மேய்க்காக அவரும் அவுத்து விடுவாரு. அது மேய்ஞ்சிட்டு எங்க வரும், திருப்பி நம்ம வீட்டுக்கு தான் வரும். அப்ப நம்ம ஆஹா, இந்த மாடு எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்குது அப்படின்னு நம்மளே கட்டி வச்சுக்க முடியுங்களா என்ன? என்ன பண்ணுவோமா? திருப்பியும் அவங்க வீட்டுல கொண்டு போய் கட்டுவோம். திருப்பி அவர் அடுத்த நாள் காலையில அவுத்து விடுவார், திரும்பி இங்கே வந்து நிற்கும். ஏன்னா பழக்கம். அப்ப அது தெரியாது என்னை வித்துட்டாங்க அப்படின்னு. அப்ப அந்த சன்ஸ்கார் மாதிரி டைம் இருக்குது. 10 நாள் ஆகலாம், 15 நாள் ஆகலாம், ஒரு மாசம் கூட சிலது ஆகலாம். அப்புறம் அது யோசிக்கும், நான் போறேன், இங்க வர்றேன், முன்னாடி இருக்கிற மாதிரி இல்லாம திருப்பி இங்கேயே கட்டிடுறாங்க. திருப்பி போய் இங்க வரும்போது திருப்பி கட்டுறாங்க. இனியே நான் அங்க போயிட்டு இங்க வருவேன்னா இங்க டைரி வந்துக்கலாம்னு அப்ப எடுத்து கரெக்டா அது பாட்டுக்கு அது இருக்கிற இடத்துக்கு போயிடும். அதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்குது. அப்போ அதே மாதிரி நம்மளோட விஷயங்கள் முடிஞ்சு போனதோ தேவையில்லாததோ பாபாட்ட கொடுத்துட்டேன்னு நம்ம சொன்னாலும் திருப்பி வரும்போது திருப்பி சொல்லணும், இதுக்கு முன்னாடி என்னோடது, இப்ப நான் பாபாட்ட கொடுத்துட்டேன். இந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லும் போது இனி அந்த முடிஞ்சு போன தேவையில்லாத வீணான எண்ணங்கள் நமக்கு வராது. ஏன்னா அதோட ஸ்டாப் ஆயிடும், அதோட தாக்கம் எஃபெக்ட் கம்மி ஆயிடும் இல்லைங்களா. அது மாதிரி இந்த மாதிரி திடமான உறுதியான எண்ணம் எப்ப எடுக்கிறோமோ அப்பதான் பலன் முழுசா கிடைக்கணும். இன்னாரு வீணான எண்ணங்களோ பேச்சோ செயலோ பேசிருக்கோ அது இதோ நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு உறுதியான எண்ணம் எப்போ வருதோ அப்பதான் வெளிப்படையான பலன் கிடைக்கும். இப்ப காலம் மாறி வருது, அதனால நம்ம கூட இப்ப மாற வேண்டியதாக இருக்குது. இப்ப கவனக்குறைவான முயற்சி செய்வதற்கான காலம் எல்லாம் கடந்துருச்சு, தீவிரமான முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. பாபா சொல்றது, இப்போ மெத்தனமாக டல்லா முயற்சி செய்யக்கூடிய சமயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால இப்போ சுபமான சுய உணர்வுக்கு வாருங்க, அடிக்கடி மயக்கம் போட்டுறாதீங்கன்றார். இந்த சஞ்சீவனி மூலிகை பாபாவோட ஞானம் சதா கூட வச்சிருந்து சதா சுய உணர்வோட இருக்காரு. அப்பப்போ ஞானத்தை சித்தா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பப்போ திடீர் சொல்றாங்க, அப்பப்போ எனக்கு மயக்கமா வருதுங்க, அப்பப்போ அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்கல்ல. அந்த மாதிரி அப்படியோ நம்ம யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் யாரோட குழந்தை, சங்கமிக பிராமணன் இதே மறந்து போதும். அதுதான் மயக்கம் போடுறது. அதனால இந்த ஞானத்தை அடிக்கடி சஞ்சீவனி மூலிகை சிந்தனை பண்ண 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 எப்பவுமே தெளிவா இருக்கும். பாவர்களோட சுய உணர்வோட அப்படின்னா ஆத்ம உணர்வோட சக்திசாலியாக இருங்க. இது செஞ்சிடுவோம், நடந்துடும், பின்னாடி பார்த்துக்கலாம், இந்த மாதிரி வார்த்தைகள் இனிமே வரக்கூடாது. இந்த வார்த்தைகள் ரொம்ப காலமா கேட்டு கேட்டு சொல்லி சொல்லி வந்துட்டீங்க. இப்போ
செய்து காட்டுறேன் பாபா, நீங்க என்ன விரும்புறீங்களோ நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நீங்க என்ன விரும்புறீங்க அதோட 10 மடங்கு நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட சொல்லணுமா போய். இதைத்தான் பாபா கேட்டு விரும்புறாரு. உலகத்துல வீட்டுல எல்லாம் ஒரு பசங்க எல்லாம் அந்த காலத்து ராஜாக்களோட பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கும், 8-10 வயசு இருக்கும். போருக்கு போறேன்னா அப்பா நானும் வர்றேன், நானும் போய் அவனை அழிக்கிறேன் அப்படிமா. அது இத்தினோண்டு இருக்கும் இல்லைங்களா? அப்ப எவ்வளவு பெரிய வீரம் பாருங்க. அங்க போனா திடீர்னு அடிக்கடி விழுகும், செருப்பானாலும் போயிடுவாங்க, ஏதாவது காயப்படலாம், ஏதோ இருக்கே ஆபத்தா முடியல. ஆனா அதெல்லாம் பயம் அறியாது, அந்த அளவுக்கு தைரியம். அப்போ பாபா சொல்றது இந்த அளவுக்கு, பாபா நானும் வந்து என்ன பெருசா பண்ண போறேன், என்னோட பலவீனத்துக்கு வெளியே வாய்ப்பு கொடுக்காம இருக்கிற இதுதான் பெரிய விஷயம். அப்போ நான் அந்த அளவுக்கு வராத அளவுக்கு நான் சக்திசாலின்னு சுய மரியாதையில நிலைச்சிருப்பேன் அப்படி பாபா சொல்றாரு. திருப்பி டாபிக் மாத்துறாரு. உங்களுடைய நடத்தையில ஆன்மீக தன்மையை கொண்டு வாங்க. அப்பொழுதுதான் நடத்தையினோட ஈர்ப்பு லௌகீக உறவினர்களை கூட தானாகவே கவர்ந்து வரும். ஒரு ஃபேமிலியில போய் கேட்கறான், அவர் என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, நீ அங்க போய் போய் அங்க போயிட்டு வந்த, நீ 5 வருஷமா போயிருக்கிற, போகவும் போகல, டென்ஷனும் போகல, அப்படியே கத்திட்டு இருக்கிற. நானும் இங்கேயும் கத்திட்டு இருக்கிறேன், நீ அங்க போயிட்டு வந்து கத்துற, நான் போகாது இங்க கத்திட்டு இருக்கிறேன். அப்ப எனக்கு அங்க எதுக்கு என்னை கூப்பிட்டு இருக்கிறேன்ற. அப்ப பாபா சொல்றாரு, இனிமே எல்லாம் சொல்லி பேசி எல்லாமே யாரும் நம்புற மாதிரி கண்டிஷன் இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட பேர் கேட்டு கேட்டு எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. பிராக்டிக்கல் நடைமுறையில கொண்டு வாங்க. அப்ப பாபா சொல்றாரு, லௌகீகத்துல குடும்ப வாழ்க்கையில நம்ம ஃபேமிலியில இருக்கிறன்னா கூட நம்ம சுத்தி இருக்கிறவங்க கூட இப்ப ஒரு சிலது புரிஞ்சுக்காத காரணத்தினால என்ன இப்ப போயிட்டு இருக்காங்க, இது என்ன வாழ்க்கை, இப்படி எல்லாம் இருக்கிறாங்களேன்னு கூட சொல்லலாம். ஆனா அவங்கள கூட கவர்ந்து இழுக்க வரும். ஏன்னா அந்த உண்மை சத்தியத்துக்கு பவர் ஜாஸ்தி. நாளைக்கு இந்த இடத்துக்கு தான் வந்தாங்க, வேற வழி இல்லைன்னு வச்சுங்க, அது வந்து நம்மளோட தெய்வீக தன்மையின் மூலமாக அதை அட்ராக்ட் பண்ணணும், அந்த அளவுக்கு ஈர்ப்பை கொண்டு வரணும்ன்றார். ஏன்னா உறவினர்கிட்ட எல்லாம் பேச்செல்லாம் ஈடுபடாது, நடத்தை தான் ஈர்க்க வல்லதாக இருக்கிறது. இப்ப நீங்க வெகு விரைவாக முன்னேறி போகணும். எல்லாரோட முன்னாடியும் நீங்க ஒரு முன் உதாரணமாக திகழுமாறு நம்ம மாறி காட்டணும்ன்ற. மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நமக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே இருக்கக்கூடாது. நம்மள இன்னொருத்தருக்கு பாபாவோட ஞானத்தை கொடுத்து, பாபாவோட அறிமுகத்தை கொடுத்து, அவங்கள சரி பண்ணக்கூடிய காரியத்துக்கு நிமித்தமா இருக்கணுமே ஒழிய, நம்மளையும் சரி பண்ற மாதிரி நம்ம எப்பவுமே நம்மளோட நடத்தையை வைத்துக் கொள்ளவே கூடாது. இப்போ ஒரு வினாடி கூட வீணாக்க கூடாது. அந்த மாதிரி நீங்க சோதனை செய்ய முடியும் தானே? இப்ப ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கு, ரொம்ப சமயம் கம்மியா இருக்குது. அதனால காலமும் எல்லை கட்டுற வைராகி விருத்தியை உருவாக்குது. சமயம் வரும்போது டைம் நெருக்க நெருக்க ஒரு வைராக்கியம் வரும். அதனால காலத்திற்கு முன்னதாக யாரு தன் சுய முயற்சியினால வைராகத்தை அடைகிறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு முன்னாடியே அந்த பரீட்சை கிழிச்சு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரெடி ஆகிட்டு ஃப்ரீயா இருப்பாங்க. அந்த படிக்காதளவு கடைசியில பாத்துக்கலாம்னா கடைசியில தான் வந்து விடியும் ஏதாவது ஒண்ணு. அந்த இடத்துல அர்ஜென்டா படிச்சு கிழிச்சு பாத்தீங்கன்னா படிச்சதும் கத்து போகும். அதனால யார் டைமுக்கு முன்னாடியே ரெடியா இருக்கிறாங்களோ அவர்கள் தன்னுடைய சுய முயற்சியினால வைராகியத்தை அடைகிறாங்களோ அவங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும். யார் தாமாகவே வைராகியம் கொள்ள முடியவில்லையோ, யாருக்கு வைராகியம் தானா வரலையோ அவங்களுக்கு இந்த சமயம் உதவி பண்ணும். ஆனா அதோட பலன் சமயத்துக்கு கிடைக்கும் வரை இவங்களுக்கு கிடைக்காது. அதனால எவ்வளவு முறை பாப்தாதாவை சந்திச்சுக்கிறீங்க? பாபா அடுத்த டாபிக் போறாரு. பாபா நமக்கு பர்த்டே பிறப்புரிமை என்றார். பல முறை பாப்தாதாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? இது எவ்வளவு பெரிய மகத்தான உரிமையா இருக்குது. இன்னைக்கு உலகத்துல பகவானோட தரிசனம் பார்க்கறதுக்கே எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் இப்ப வரையும் கிடைக்கவே இல்லை. ஆனா இப்ப நமக்கு சகஜமாக அது நமக்கு வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது. அந்த மாதிரி அனுபவம் ஏற்படுதா? யாருக்கும் கிடைக்காத ஒரு பிராப்தி இன்னைக்கு வரையும் கிடைக்காத எவ்வளவு பேர் சாதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் என்னவோ பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு காட்சிக்காக எத்தனையும் பண்றாங்க. பாபா காட்சிக்கு ஆசையே படாதீங்கிட்ட நம்ம கிட்ட. உங்களுக்கு என்ன தேவையோ நான் பாத்துக்கிறேன். இப்போ நம்மளோட சன்ஸ்கார் சேஞ்ச் ஆகணும். என் மனசு அமைதி சந்தோஷத்துல நிலையாக நிலைச்சிருக்கணும். ஆத்ம ரூபத்துல பாபாவுடைய ஆஸ்தி, ராவனுடைய ஆஸ்தி இல்ல, பாபாவோட ஆஸ்தி. ராவனோட ஆஸ்தி யூஸ் பண்ண பஞ்சர் ஆயிடுவாங்க.
இப்ப பாபாவுடைய ஆஸ்தி அடைஞ்சு அதைத்தான் பின்னருக்கும் கொடுக்கணும். பாபா சொல்றாரு, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது, புருஷார்த்தம் என்ன பண்றோம், இந்த ரெண்டுமே உணர முடியுதா, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குது, அதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னு உணர்றீங்களா, சமயம் ரொம்ப கம்மியா இருக்குது, முயற்சி செய்ய வேண்டியது அதிகமாக இருக்குது. பாபா சொல்றாரு, சில ஸ்டூடெண்ட் எல்லாம் கடைசி சமயத்துல பரீட்சை எழுதணும் அப்படின்னு அந்த கொஞ்ச நேரத்துல தீவிரமாக நமக்கு எந்த டைம்ல ஸ்பீடா போகுதுன்னு நினைக்கிறோமோ, அப்ப என்னோட முயற்சி அப்படின்னா என்னோட சுய மாற்றம். சமோ பிரதான் கீழான நிலையில இருந்து சத்தோ பிரதான் ஆசிரியர் 7 குவாலிட்டி. அப்ப உயர் நிலைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். நேற்றை விட இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு விட நாளைக்கு பெட்டரா இருப்பேன். அதுக்கு பிளான் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன் நானு. அதுக்கு தகுந்த மாதிரி தீவிர முயற்சி எல்லாம் நடக்குதா? பாபா சொல்றாரு, எப்போ செய்யணும் தீவிர முயற்சிங்கிறது கிடையாது, இப்பவே செய்யணும். இப்ப முதல்ல செய்வேன் அப்படின்னு பாபா சொல்லுவாங்களா, அதே மாதிரி தீவிர முயற்சி செய்யறவங்களும் இப்ப இருந்தே செய்வேன்னு சொல்லுவாங்க. இந்த சங்கமத்துல ஒரு வினாடி கூட ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஒரு வினாடி வீணடிச்சுன்னா எத்தனையோ சம்பாத்தியம் வீணா போயிடும். முழு கல்பத்தினோட அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காக இந்த கொஞ்சோண்டு குறுகிய சமயம் தான் கிடைச்சிருக்குது. பொதுவாவே பொதுவா 100 வருஷம் அப்படின்னா கூட அதுலயே இன்னும் 89 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 11 வருஷம் தான். அதுலயே இந்த வருஷத்தோட எண்டுவே எப்படியோ பிச்சு கொண்டு சொல்றாங்க. அதனால பாபா சொல்றாங்க, எவ்வளவு சமயம் மிக மிக குறைவா இருக்குது, ஒரு வினாடி பல மடங்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடியதா இருக்குது. அதே மாதிரி ஒரு வினாடி ஓட வீணா கழிக்கிறேன்னா பழைய நிறைய சம்பாதித்து இழக்கிற மாதிரி ஆயிடுது. அதனால ஒரு வினாடி பல்லாயிரம் மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. இந்த மாதிரி காலத்தினோட மகத்துவத்தை புரிந்து ஒவ்வொரு அடி வைத்து உங்களோட முயற்சியை அதிகப்படுத்துங்க. எதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதுன்னா கடைசி வரை வரத்தான் செய்யும். பிரச்சனைகள் மாற்ற வல்லதாக உங்களுடைய ஸ்திதி சக்தி படைத்ததாக மாற வேண்டும். எப்படி எப்படிப்பட்ட இரவா இருந்தாலும் கூட, ராத்திரியா இருந்தாலும் சூரியன் வந்த உடனே இருட்டு தொண்டைக்கான துணியக்கானன்னு மறைஞ்சு போகுதோ, அதே போல அப்படி ஒரு சக்தி தடைகள், பிரச்சனைகள், அசுர குணங்கள், வீணானது, அசுத்தம் எல்லாமே ஓடி போயிட பரஸ்திதி அப்படின்னு வெளியே இருக்கிற தடைகள், பிரச்சனைகளோட ஆதாரத்துல நம்மளோட மனோநிலையை அமைத்து கொள்ளக்கூடாது. என்ன பண்றதுங்க, என் சந்தர்ப்பம், என் சூழ்நிலை, என் டைம் அப்படி, அதனாலதான் இப்படி பேசிட்டேன், இப்படி நடந்துச்சு, என் மனசே சரியில்லை, எங்கெங்கயோ போகுது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையினோட ஆதாரத்துல உங்களோட மனோநிலை வைக்காதீங்க. என் மனோநிலையின் மூலமாக பிரச்சனை சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். நம்மளோட மனோநிலை பிரச்சனைகளை மாற்றக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏன்னா சர்வசக்தியான பாபாவுடைய குழந்தைகளாக நம்ம இருக்கிறோம். அதனால ஈஸ்வரி சக்தி தடைகளை நீக்க முடியாதா? படைப்பவரின் குழந்தைகள் படைப்பை மாற்ற முடியாதா என்ன? படைப்பு அதிக சக்தியுடையதாக இருக்கிறதா அல்லது படைப்பவர் அதிகமா சக்தியா? படைப்பவரின் குழந்தைகள் எப்படி படைப்புக்கு அடிமையாக முடியும்? நாம படைப்பவர் சர்வசக்தியின் பாபா குழந்தைகள் எதற்கும் யாருக்கும் நம்ம அடிமையாக முடியாதுன்றார். நாம அதிகாரி ஆகணுமா இல்ல அடிமையாகணுமா? எவ்வளவு அதிகாரத்தை அடைவீர்களோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் தடைகளும் மாறிவிடும். இதுக்கு சுய மரியாதை, சுய ரெஸ்பெக்ட், அதுல நிலைச்சிருந்தாவே இருக்குது. சுயஸ்திதி பரஸ்திதி. சுயஸ்திதின்னா சுய மனநிலை, நான் யாரு, யாருடையன்னு, எப்படிப்பட்டவன். பரஸ்திதின்னா வெளியிருந்து வரக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், அது தானாக விலகு. பாபா சொல்றாரு, மாறாக அதை பின்தொடர்ந்து வந்தால் அது மேலும் உங்களை எதிர்கொள்ளும். அப்படின்னா நம்ம சுயஸ்திதியில் இல்லை, மனநிலை நல்லா இல்லைன்னா மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டே இருக்கின்றார். பாபா சொல்றாரு, அந்த பிரச்சனைகள் பின்னாடி இப்படி பிரச்சனை முடிக்கிறதுக்காக நம்ம பார்க்காது. ஒரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, அது 4-5 வீடு தள்ளி அந்த புகையெல்லாம் வந்துட்டு இருக்குது. அந்த 4 வீடு தள்ளி இருக்கிறத பார்த்து அந்த பக்கெட் எடுத்து அந்த புகை மேலேயே ஊத்திட்டு இருக்கிறாரு. என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ஒரே புகையா இருக்குங்க, தண்ணி ஊத்தி அணைச்சிட்டு இருக்கிறேன்னாங்க. ஆனா தண்ணியும் புகையே நிக்கவே மாட்டேங்குதுங்க. புகை எங்க நிக்கும்? புகை வரக்கூடாதுன்னு புகை மேல ஊத்தக்கூடாது. எங்க புகைஞ்சிட்டு இருக்குதோ அங்க ஊத்தணும். அதுக்கப்புறம் எங்கேயும் வராது. மூல காரணம் என்னவோ அதை கண்டுபிடிக்கிறது இல்லைங்களா?
அதனால பாபா சொல்றாரு, பிரச்சனைங்கிறது மூல காரணம் என்ன? தேக உணர்வு. அதுல எந்த விஷயத்துல இருந்து வருது? அங்கு கரெக்ட் பண்ணாவே எல்லாமே சரியா போயிடும். இல்லைங்களா? பிரச்சனை நீக்குறேன்னு சொல்லிட்டு புகை மேல தண்ணி ஊத்துற மாதிரி. அது நிழல கையில பிடிக்கிற மாதிரி. அது முடியாதுன்றார். அதனால பாபா சொல்றாரு, அது பிடிக்க பிடிக்க அது முன்னாடி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி செய்யறத விட்டுடுங்க. காரணத்துக்கு நிவாரணம். பிரச்சனைக்கு சமாதானம். வாயுமண்டலத்தை மாற்றுவது மிக எளிது. ஒரு சிறிய அகர்பத்தி நறுமண பொருள் கூட வாயுமண்டலத்தை மாற்றுது. ஒரு மாறியா இருக்குது. ஒரு ஊதுபத்தியோ, ஒரு சாம்பிராணியோ, ஒரு சின்னது ஏதாவது பத்த வச்சேன்னு வச்சுங்க, அந்த இடமே நல்லா கமகமான்னு ஆயிடுது. அந்த சூழ்நிலை வாயுமண்டலமே மாறிடுது. அதே மாதிரி நம்மளோட மனோநிலை ஸ்திதி நல்லா வச்சுக்கிட்டேன்னா, அந்த வாயுமண்டலம் இயற்கையோட பிரபா மண்டல் வாயுமண்டலம் மேல சுத்தமாக மாத்திடலாம். அதனால ஞானத்தின் சக்தியினால தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகத்துல இருக்கிறவங்க என்ன பேசினாலும் பரவாயில்லன்றார். அவங்க என்ன பேசினாலும் பரவாயில்ல. எந்த விஷயத்துல உங்களுக்கு ஆர்வம் இல்லையோ அதை கேட்டும் கேளாத மாதிரி இருக்க வேண்டும். உலகத்துல எப்படி இருக்கிறவங்க என்னவோ பேசிட்டோம். நமக்கு நமக்கு தேவையில்லாத விஷயம் ஆர்வம் இல்லைன்னா வேற வழியில கேட்டுத்தான் ஆகணும்னா கேட்டும் கேட்காம அப்படின்னா அதுல இன்ட்ரெஸ்ட் ஈடுபாடு கேட்கக்கூடாது. ஆமா ஆமா சொல்லுங்க. அப்புறம் அப்படியே என்னாச்சு? அப்படியா? நான் என்னமோ நினைச்சேன். இந்த இன்ட்ரெஸ்ட் கேட்டா அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் சொல்றாங்க, 1/2 மணி நேரம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால நமக்கு அவசியம் இல்லாத கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது. வேற வழி இல்லைன்னா அப்படியே கேட்டும் கேட்காம இருக்கும்போது அவங்களே எந்திரிச்சு போயிடுவாங்க. இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது. நாளைக்கு வரவும் மாட்டாங்க தேவையில்லாத பேச. கேட்டும் கேட்காம இருங்க. பாபா சொல்றாரு, உடம்பு என்ன உங்க கூட இருக்கலாம். ஆனா மனசு அங்கேயே இருக்கக்கூடாது. தேவையில்லையா புத்தியில என்கிட்ட வந்துருதான்றாரு. அந்த மாதிரி அனுபவம் பல முறை ஏற்படுத்தானே. உடல் மூலமாக மற்றவங்களோட இருக்க வேண்டியதாக இருக்கலாம். ஆனா மனசின் மூலமாக அங்கு இருக்க வேண்டியதில்லை. இதற்காக சிறிது கவனம் செலுத்தினா போதுமானதாக இருக்கு. பாபா சொல்றாரு, தைரியத்தோட அடி எடுத்து வைக்கலைன்னா நாம அடைய வேண்டிய இடம் ரொம்ப உயரத்துல இருக்கிற மாதிரி உணர்வோம். ஒவ்வொரு ஸ்டெப்பை வைக்க வைக்கதான் கொஞ்ச தூரம் தான் இருக்குதுங்கிறது அனுபவம் தெரியும். அப்படியே முன்னாடி போயிட்டே இருந்தா தான் பக்கம் வந்துருச்சுன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி அனுபவம் பண்ணி வைப்பாங்க. அடி எடுத்து வைத்து விட்டால் லிப்டில் செல்வதை போல உடனடியாக அங்கு சென்றடைந்து விடுவீர்கள். தைரியம் கொண்டால் செங்குத்தான சிகரம் கூட ஒரு லிப்டா மாறிடும். தைரியம் ஒரு ஸ்டெப் வச்சு 1000 மடங்கு. தைரியம்னா நான் இன்னைக்கு என் மனசை நல்லா வச்சுக்குவேன், அவ்வளவுதான். இன்னைக்கு மனசை அமைதியை வச்சுக்குவேன், அன்பை வச்சுக்குவேன், சந்தோஷமா வச்சுக்குவேன். இதை ஒண்ணு வச்சு அதுக்கு அதுக்குன்னே விடி அது மாதிரி நினைக்கும் போது, ஆனா அதுல உறுதியா இருக்கும் போது பாபா அதுக்கு பல 1000 மடங்கு ஹெல்ப் கொடுக்குறாரு. செங்குத்தான இருந்தாது கூட ஏருக்கு எந்த லிப்ட் மாதிரி வேலை செய்ய கொண்டு போய் சேர்த்து விடுன்றாரு. நான் ஆத்மா அமைதியானவன், இல்ல நான் ஆத்மா அன்பு நிறைந்தவன், நான் ஆத்மா சக்தி படைத்தவன். அப்ப நாலு முழுசும் அப்படி ஒரு 4 முழுசும் முடியலையா, 1 மணி நேரம் வரும். அப்புறம் டாபிக் மாத்துங்க. 2வது 1 மணி நேரத்துக்கு நான் அன்பானவன், 3வது 1 மணி நேரத்துக்கு நான் அவ்வளவு சந்தோஷமான ஆத்மா. அப்படி அந்த ஆத்மா குவாலிட்டியை மாத்தி மாத்தி அது ஈஸியா இருக்கும் பாக்குறதுக்கும். அதாவது பிராக்டிஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் வெரைட்டியா இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ தைரியம் பயங்கர அடி எடுத்து வைங்க. உலகத்துல நியமங்களை தியாகம் செய்யுங்கள். தைரியம் கொண்டால் போதும், ஒவ்வொருக்கொருவர் உதவி செய்வது பெரிய லிப்ட் ஆகும். பிரச்சனைகளை வரத்தான் செய்யும். ஆனா உங்களுடைய ஸ்திதி சக்தி நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஒரு வழியும் தெரிய வரும். மனோநிலை நல்லா இருந்துச்சுன்னா என்ன ஒரு தடைனாலும் அதுக்கு தெளிவு வரும்ன்றார். சமயத்துக்கு ஏற்ற மாதிரி புத்தி வேலை செய்யணும். யுக்தி தெரியல அப்படின்னா உங்களுக்கு யோக பலம் குறைவாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. யோக யுக்து அப்படின்னா பாபாவோட நினைவோடு இருந்தால் உதவியும் கிடைக்கும். யதார்த்தமான முயற்சி செய்பவரிடம் இத்தகைய சக்தி அதிகமாக இருக்கணும். அவங்களுக்கு அதிகமா சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நிறைய பேருக்கு உங்களுக்கு பற்று இருக்கிறதுனால மாயோட அக்னியை உங்களால பீடிக்க முடியாது. பற்று இருந்தா மாயோடைய விகாரங்களும் பாதிக்கப்படத்தான் செய்யும். அதனால யாரிடம் எதனிடமும் பற்று இருக்கக்கூடாது. கடமையை நிறைவேற்றுங்க, ஆனா அதுல பற்று இருக்கக்கூடாது. மற்றவருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிற மாதிரி நீங்கள் சக்தியுடன் விளங்க வேண்டும். சக்தியுடன் யார் இருக்கிறாங்களோ அவங்கதான் பரீட்சையில பாஸ் ஆவாங்க. அதனால பரீட்சை எழுத முன் உதாரணமாக காட்டுங்க. இவர் எவ்வளவு மாறிட்டார் அப்படின்னு மத்தவங்க பார்த்து நம்மளை வியக்கணுமா.
இங்க போனாங்க கொஞ்ச நாள்லயே இப்படி மாறிட்டாங்களே, நான் கூட என்னமோ நினைச்சேன், நான் கூட போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நடத்தை இருக்கணும்ன்றார். அவ்வளவு சேவை நிறைந்தவராக ஆக வேண்டும். இத பாக்குறவங்க கூட ஊக்க உற்சாகம் அடைஞ்சு ஆரம்பத்துல இந்த சக்திகள் எல்லாம் நிறைய இருந்ததா. ஊக்க உற்சாகம் ஆரம்பத்துல தாதிமார்களா இருக்கும்போது அவங்களோட சேவை கம்மியா இருக்கும். ஆனா அவங்களோட நடத்தை பத்தி நிறைய பேர் சரண்டர் ஆனாங்க அப்படின்றார். அப்ப அந்த மாதிரி உலகத்தை மாற்றுவதற்கு நம்ம சக்தி படைத்தவராக மாற்ற வேண்டும். இந்த அளவுக்கு முன்னேறணும். சக்திகளை நாம் உலகத்தையே மாத்தி காட்டுவாங்கிற பாட்டு கூட இருக்குது இல்லைங்களா? அதனால பாபா சொல்றாரு, இந்த உலகத்துல யார் மாத்த முடியும்? இந்த உலகத்தை யார் மாத்தணும்? யார் மாத்த முடியும்? யாரு முன்னாடியே நாம மாட்டுகிறாரோ சக்திகளின், அதாவது சிவசக்தி பாண்டவ சேனைகள் அப்படின்னு சக்திகள் எல்லாம் புலி மேல சவாரி செய்கிற மாதிரி காட்டி இருக்கிறாங்க. எந்த மாதிரி புலி? இந்த அம்மன் எல்லாம் காட்டி இருப்பாங்க, துர்க்கை அவங்க எல்லாம் புலி மேலதான் உட்காந்துக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லைங்களா? இப்ப பாபா கேட்கிறாரு, இந்த மாதிரி சக்திகள் புலி மீது சவாரி செய்யற மாதிரி காட்டியிருக்காங்கன்னா எந்த மாதிரி புலி? மாயை எப்போது புலி போல எதிர்கொள்கிறதோ அதை உங்களுக்கு அடிமையாக்கி உங்களுடைய வாகனமாக ஆக்க வேண்டும். 5 விகாரங்களை அடிமையாக்கி அது மேல் சவாரி செய்யற மாதிரி அப்படின்னா அடிமையாக ஆக்க வேண்டும். அதாவது அதனுடைய சக்தியை அழித்து விட வேண்டும். 5 விகாரத்தோட சக்தியை க்ளோஸ் பண்ணிடணுன்றார். புலி மீது சவாரி செய்வதற்காக காட்டப்பட்டிருக்கும் சக்திகள் நீங்க தானே. அது நம்ம எல்லாரோடைய சித்திரமாகத்தான் இருக்குது. அந்த மாதிரி சக்திகள் ஒருபோதும் மாயினால் அச்சப்பட முடியாது. அப்படின்னா தன்னோட பலவீனங்கள் தன்னோட விகாரத்தை பார்த்து தானே பயப்பட முடியாதுன்ற. மாறாக மாயை இவர்களை கண்டு அச்சம் அடைகிறது. இத்தகைய மாயாஜித்னா அந்த இயற்கை வென்றவர் அப்படின்னா 5 விகாரத்தை வென்றவர் ஆகிவிட்டீங்களா? இல்லைன்னா பந்தனங்களை துதிக்கப்படாத எல்லா பந்தனத்தையும் கட் பண்ணுது. இத்தகைய சௌபாகியம் கோடியில ஒருத்தர் இருக்குதான் கிடைக்குது. இத்தகைய பரமாபதம் பாக்கியசாலியாக பாபா சொல்றாரு, நீங்க தான் இருக்கீங்க. அப்ப நம்மள அந்த மாதிரி பரமாபதம் பாக்கியசாலி கோடான கோடியில் ஒருவராக இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறீங்களா? சக்தி தலம் அப்படின்னா நம்ம தான் சிவசக்தி பாண்டவ சேனைகள் அதிசயங்களை உருவாக்க செய்வது. அந்த மாதிரி எலும்புருக சேவை செய்ய வேண்டும். பாபாவும் அதுக்கு தகுந்த மாதிரி பல கோடி மடங்கு உதவி செய்வாரு. அன்புடையவரின் மீது பாபாவோட உதவி அன்புடையதாகவே இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் தான் பாபாவோட முன்னிலையில இருக்கிறாங்க. அத்தகையவர் எவ்வளவு தொலைவில் இருப்பினும் பாப்தாத இதயத்தில் மிக அருகாமல் இருக்கார். நல்ல உள்ளபூர்வமான பாபா சேவை யார் செய்யறாங்களோ அவங்க பாபா பக்கத்துல இதயத்துல இருக்காங்கன்றார். பாபா திருச்சி டாபிக் மாத்துறாரு. உங்களுடைய முகத்தை சதா மன மகிழ்ச்சியுடன் மலர்ச்சியுடன் இருக்க செய்வது மிக சிறந்த பரிசு. எந்த ஒரு குழப்பமும் காணப்படக்கூடாது. முகத்து பார்த்தா பரிபூர்ண சந்திரன் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னா பௌர்ணமி. அது மாதிரி உங்களுடைய முகமும் சதா முகமலர்ச்சியுடன் இருக்கணும். மற்றவர்களும் தங்களுடைய உருவத்தை காணும்படியாக உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்க வேண்டும். பௌர்ணமி வெளிச்சத்துல எனக்கு எல்லா வேலையும் கிடைச்சது, அப்படி பிரகாசமா இருந்தது, நல்லா இருந்தது சொல்றாங்க. அது மாதிரி நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளவு சுகம் ஏற்படணுமா. முகம் ஒரு நிலை கண்ணாடியாக மாறிடும். அதுல அநேக ஆத்மாக்கள் உங்களுடைய முகம் தெரிய வேண்டும். இப்போது பரமபதம் பாக்கியசாலி 1000 கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகணும். மகாதானியாக ஆக வேண்டும். கருணை இதயமுடைய பாபாவோட குழந்தைகள் சகல ஆத்மாக்கள் மீதும் கருணை காட்ட வேண்டும். கருணை இதயமுடைய தந்தையினுடைய குழந்தைகள் சிவபாபா குழந்தைகளாகிய நம்ம அனைத்து ஆத்மாக்கள் மீதும் கருணை காட்ட வேண்டும். இந்த கருணை என்கின்ற பாவனையின் மூலமாக எத்தகைய ஆத்மாவையும் மாற்ற முடியும். கருணைங்கிற உணர்வதினால் எந்த அளவு கருணை உள்ளத்துடன் இருந்து வந்தோம், எத்தனை ஆத்மாக்கள் மீது கருணை காட்டினோம் என்பதை நாள் முழுவதும் சோதனை செய்து வர வேண்டும். எந்த அளவுக்கு நான் கருணை உள்ளவங்களா இல்லை, எத்தனை பேருக்கு நான் கருணை காட்டினேன்னா ஐயோ பாவம் சொல்லிட்டு வரதில்லை. அவங்களுக்கு அந்த நிவாரணம் இல்லைங்களா, ஒரு நம்பிக்கை, ஒரு ஊக்கோற்சாகம், ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம், ஒரு பிடிப்பு, இது எல்லாமே உருவாக்குறது தான் கருணை.
இது யாருக்கு நாள் முழுசு எத்தனை பேருக்கு இப்படி செஞ்சேன்னு பாருங்க. மற்றவங்களுக்கு சுகம் அளிக்கும் பொழுது உங்களுடைய சுகமும் அதிகரித்து கொண்டே செல்லும். அழிப்பது என்றால் அடைவதாகும். நம்ம ஒருத்தர் நல்லா சந்தோஷமா வச்சுக்கிறேன், நல்லா வச்சுக்கிறேன்னு நம்மளும் சந்தோஷப்படுறோம்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு சுகம் அளிப்பதால் நீங்களும் சுகம் ஆக்கி விடுவீர்கள். மற்றவங்க சுகம் கொடுக்கணும்னு நான் சுகமா இருந்தா தான் சுகம் கொடுக்க முடியுதுங்களா? அப்போ அவங்களுக்காகனா கூட நான் சுகப்படுறேன்ல. கூடர்களுக்கு பார்வை அளிப்பது எவ்வளவு ஒரு மகத்தான காரியமாக இருக்கிறதோ, அதே போல அஞ்ஞான கூடர்களுக்கு ஞானம் என்ற கண்கள் அளிப்பதே உங்களுடைய அனைவருடைய கடமை. ஞானம் என்ற 3வது கண்ணு நமக்கு கொடுத்து காட்டி விட்டார். நம்ம மற்றவங்களுக்கு அஞ்ஞான இருக்க தூக்கத்துல இருக்கிறாங்க. ஞானம்ங்கிற 3வது கண் இல்லாதவங்களுக்கு 3வது கண்ணை கொடுக்குறது உயிர் பிச்சை கொடுக்குற மாதிரி அப்படின்றார். இதான் நம்ம வேலை. மற்றும் உங்களுடைய ஸ்திதி மனோநிலை சதா நிலையானதாக இருக்க வேண்டும். சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது. நம்மளோட மனோநிலையில சூழ்நிலையை மாற்ற வேண்டும். அப்படி இருக்கணும். இந்த அச்சல்கள் அப்படின்னா மவுண்ட் அபுல ஒரு கோயில் இருக்குது. அச்சல்னா ஆடாமல் அசையாமல், கர்னா வீடு அப்படின்னா அந்த ஒரு கோயில் இருக்குது. அது உங்களுடைய இந்த சமயத்துல மனம் உறுதியாக அடையதோட அடையாள சின்னமாக இருக்குது இல்லைங்களா? அதனால பாப்தாதா எப்படி சதா ஒரே சீரான ஸ்திதியில் இருந்து வருகிறாரோ அதே மாதிரி குழந்தைகளும் ஏக்கர ஸ்திதியில் ஒரே சீரான மனோநிலையில் இருந்து வர வேண்டும். அச்சா ஓம் சாந்தி. அணிந்து விட்டது 14 பக்கம் வாணி. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப பெரிய வாணிதான். நாங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் பாபா மீட் பண்ணும்போது சாயந்தரம் 6:30 மணிக்கு வந்து அடுத்த நாள் காலையில 4:30 மணிக்கு போனார். கண்டினியூஸா பாருங்க எவ்வளவு சொல்லியிருப்பாரு அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி சீசன் வாங்கிதான் இதெல்லாம். தேங்க்யூ பிரதர். ஐம் சாரி 2 hours எடுத்திருக்கு உங்களுக்கு. 11:30 ஆச்சுன்னு 12 ஆகுது நினைக்கிறேன் உங்களுக்கு. சாரி. டைம் எல்லாம் நான் பார்க்கல. பாடி படுத்து முடிச்சேன். பாபா சொன்னாரு அந்த ஸ்டேஜ்ல இருந்தா வச்சு முடிஞ்சது. மணி நாதுங்க. ஏன்னா 14 ஏஜ் அது எல்லாமே எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது. ஒண்ணுக்கு லிங்க். பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல வெரி குட். நல்ல முரளி. கணக்க பாயிண்ட்ஸ். நிறைய பாயிண்ட்ஸ். புத்தி சொன்ன மாதிரி புரிஞ்சுக்க முடியுதுங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? நல்லா புரிஞ்சு. நல்லா நீங்க கன்சன்ட்ரேட் பண்ணக்கூடியதா இருந்தது. நீங்க அடிவா சொல்லி கொண்டு போனீங்க. ஒரு டாபிக் மாறி மாறி கொண்டு போச்சுது. தேங்க்யூ.